श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् जयते मेस्तु भूयते. புறத்தாழ்வாருடைய திருக்குமாரரால் அவதரித்த சுவாமி பராசரபட்டர் எம்பெருமானார் காலத்திலேயே தான் வாழ்ந்தவர். அது மட்டுமல்லாமல் எம்பெருமானாராகவே கொண்டாடப்பட்டார் சுவாமி பராசரபட்டர். எம்பெருமானார் வேறல்ல, பராசரபட்டர் வேறல்ல என்கிற நினைவோடு தான் சுவாமி எம்பெருமானாரே இதை சாய்த்திருக்கார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பராசரபட்டர் ஸ்ரீரங்கநாயகி தொட்டிலே இட்டு ஆற்றி இருக்கிறார் என்று தெரிவிக்கக்கூடிய குருபரம்பர பிரபாவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பராசரபட்டர் தன்னுடைய காலத்திலே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பண்ணினார்களோ அந்த வார்த்தையெல்லாம் ஒன்று சேர்த்து வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை சிம்பவராம் பெருமாள்ஜியர் என்ற பெரியவர் அனுகிரகித்தார். அதிலே பராசரபட்டரின் வார்த்தையாக சில வார்த்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் ஆச்சரியமான வார்த்தை 131வது வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அதாவது பட்டர் 136வது வார்த்தை. பட்டர் திருவானையாட எழுந்தருளாமிக்க பாதிரிக்குடியிலே போது வைத்து வந்து ஒரு வேடநகத்திலே புக அவன் தானிருந்த ஆசனத்தை வாங்கி பகட்டு ஒரு கட்டிலையும் கொடுக்க அதிலே எழுந்தருளியிருந்து இவன் தம்முடைய வைபவத்தை அறிந்து செய்தானல்லன், சாதிபரனாய் செய்தானல்லன், நம்மாலே உபகிருதனாய் செய்தானல்லன், தன்னுடைய கிரகத்திலே புகுந்தான் என்ற அபிமானமிலே இவன் செய்ய வேண்டிற்று. ஈஸ்வரன் தன் அபிமானத்தில் ஒதுங்கினாரை என்ன நினைத்திருக்கிறானோ என்று அனுசந்திரே ஐயா வேட்டைக்கு விசேஷமன் என்று கேட்டருள நாயிந்தே காட்டிலே வேட்டைக்கு போனேன். அங்கே ஒரு முசற்குட்டியை பிடித்தேன். அதனுடைய தாயானது பின்னே முடுகி வந்து ஒரு எரிவெளி வாங்கினவாறு முன்னே வந்து கும்பிட்டுக் கொண்டு கிடந்தது. எனக்கு அத்தை கண்டு ரசனாய் குட்டியை விட்டேன் என்றான். இதை கேட்டு ஒரு சேதனுக்கில்லாத பரமச்சேதனாக உள்ளதென்றும் மானேகம் சர்மபதா என்று இம்முசலுக்கு உபதேசிக்கவில்லை. ஹரிகி பிராணான் பரித்தத்தை ரட்சிதா என்று வேடனுக்கு உபதேசித்தான் இல்லை. அவ்யபதேச சரணாகதி பலித்ததே இது ஒரு பிரமாண சித்தியன் என்று அருளை செய்தார். 131ஆம் வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. நேற்றுக்கு இதில் பார்த்துட்டோம். பராசரபட்டர் இதுக்கு போயிட்டு இருக்கார், சேதுக்கரைக்கு போயிட்டு இருக்கார். போயிட்டு கட்சி நடக்கிற சந்தேகம் நடுவில் இருக்கக்கூடிய பாதிரிக்குடி கிராமம். அந்த கிராமத்திலே வேடனை சந்தித்தார். அந்த வேடனுடைய இடத்துக்கு போனார். அந்த வேடனாலே சத்கரிக்கப்பட்டார். இவருக்கு ஆசனங்கள் கொடுத்தார், மேற்கொண்டு கட்டிலையும் கொடுத்தார். அப்ப தெரிவிக்கிறார், நான் பராசரபட்டர் என்றோ, நான் கூரத்தாழ்வாரி திருக்குமார் என்றோ, நான் ரங்கநாதனால் ஆதரிக்கப்பட்டவன் என்றோ, நான் பெரிய வித்வான் என்று இவன் ஆதரிக்கவில்லை. கியாதி லாப பூஜைக்காக ஆதரிக்கவில்லை. எதற்காக ஆதரித்தான்? நம்முடைய அபிமானத்தில் ஒதுங்கிறான் என்ற ஆதரவு தவிர மற்றொன்னு கிடையாது. அதனால இவர் ஆதரித்தான். இப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத இந்த வேடனை இப்படி ஆதரிப்பான நிகழ் ஏன் பகவான் ஆதரிக்க மாட்டான் அப்படின்னு தெரிகிறது. அப்ப இந்த வேதனைக்கு எதுவுமே தெரியாது, சாஸ்திரம் தெரியுமா, ஒன்றும் தெரியாம இருக்கிறது இத்தனை ஆதரிக்க. அப்ப அவன் ஆதரித்தான் இல்லையா தெரிவித்து, அதுக்கப்புறம் இவ்வளவுதான் ஆதரித்திருக்கானே, இவனுக்கு சில சில நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்முடைய பூர்வர்கள் எப்பவுமே யார்கிட்ட என்ன விஷயம் கொடுமின் கொன்மின் என்னோடு ஒக்க வழிபட அருளினாய் போலும் பதில் திருவரங்கத்தம்மானின்னு தெரிவிக்கிறார். நம்ம இடத்துல யாரிடத்துல நல்ல விஷயம் இருந்தாலும் அதனால்தான் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை ஆச்சாரனை ஏற்றுட்டார். தான் ஒரு பிராமணன், அவர் பிராமணன் அல்லாதவர். இது இந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல சர்வசாதாரணமா சொல்லுவா. அதுவும் இங்க எப்பவும் சொல்றதில்ல, உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அது 5000 வருஷத்துக்கு நடக்கிறதுன்னா சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் பிராமணோத்தமர் மதுரகவியாழ்வார் வைகலியம் பெரியவர். அப்படிப்பட்டவர் ஒரு நம்மாழ்வாரை தான் ஒரு ஆச்சாரம் ஏற்றுக்கிறார்னா நல்ல விஷயம் எங்கிருந்தாலும் அது இந்த குலம், இந்த ஜாதி, இந்த வர்ணம் காக்கவே மாட்டார். அதே போல நம்மாழ்வார் தொடக்கமாக வரக்கூடிய பரம்பரை இல்லவா, லட்சுமிநாத சமாரம்பம் நாதயாம நப்தமாம் அஸ்ததாதார பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தொடக்கமாக வந்தக்கூடிய அந்த நிலை இருக்கிறது படியாலே, அதே நிலையில பராசரப்பட்ட வந்தபடியாலே இந்த வேற இடத்திலே ஏதோ நல்ல சிறு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதனை கிரகிக்கலாம் சொல்லி கேட்கிறார், கேட்டு கொடுக்கிறார். இன்னைக்கு என்ன விஷயம்னா ஒண்ணும் இல்லை, வேட்டையாட பேருன்னு
முசல் குட்டி தான் அவள் வேட்டையாடுவாள். வேட்டையாட போயிருந்தேன். வேட்டையாட போற இடத்துல அந்த முசல் குட்டியை பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே இந்த தாய் முசலானது என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு முன்னாடி வந்து சுற்றி 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 வந்துட்டே இருக்கு. நான் என்னுடைய முசல் குட்டியை ஆகாரத்துக்கு கொண்டு வந்து இருக்கச்சு, ஒரு வெட்ட வெளி வரண்டு இருக்கச்சு, முன்னாடி வந்து இப்படி தீனமா என்ன தீனமா பார்த்து தன் கையை கை கூப்பிட மாதிரி ஒரு பாவத்தோட பார்த்துட்டு இருக்கு. பார்த்த உடனே எனக்குன்னு மசகள்லாம் கசையிறது, வெயிலாம் கசையிறது, என்னன்னு தெரியல. அப்படியே விட்டுட்டேன். அந்த பிடித்த மசல் குட்டியை விட்டுட்டேன்னு சொன்ன உடனே இவர் உடனே ரங்கநாதான் தலையில சாய்ந்தான்னு சொன்னோம். அங்க என்ன நடந்ததுன்னா ஒரு சரணாகதி அரங்கேறியன்னு. சரணாகதி அரங்கேறித்தின்னு. அரங்கேறியதுன்னு என்ன அர்த்தம்? சரணாகதி பலித்ததுன்னு அர்த்தம். அப்ப என்ன சரணாகதி இடத்துல? சரணாகதிக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாமேகம் சரணம் பிரஜா அகம் சர்வபாபேற்று மோட்சை நாம சொல்லணும். அவன் நம்ம என்ன பண்ணணும்? சர்வதன்மாம் பரித்தெற்ற மாமேகம் சரணம் பிரஜா, எல்லா தர்மங்களை விட்டு உன்னையே சரணமாக பற்றி நாம சொல்லணும். அதான் யார் சரணாகதர்களோ அவன் சொல்லணும். சரணாகதன் அவன் என்ன சொல்லணும்? அகம் சர்வபாபேற்று மோட்ச இச்சாமி. இதுதான் நடக்கப்படுது. அப்ப ரெண்டு பேரும் சொல்லணும். ஒருத்தர் சரணாகதனாக சரணாகதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னோம்? உன் எல்லா தர்மத்தையும் விட்டே உன்னையே தர்மமாக பற்றினேன், மற்றொன்னு கிடையாது அப்படின்னு சொல்லணும். இவா எங்க சொல்லணும்? என்ன பற்றினபடியாலும் உன்னுடைய பாவங்களை குறைக்கிறேன் என்று சொல்லணும். இந்த ரெண்டுமே இங்க நடக்கலன்னு. மாமேகம் சரணம் பிரஜா அப்படிங்க நடந்துதானா? நல்ல முயல் குட்டியை கூப்பிட்டு மாமேகம் சரணம் பிரஜா அகம்கா சர்வபாபி மோட்ச சமாச்சுகா சரணாதி பண்ணினா எல்லா அபரம் தீர்ந்து விடன்னு யார் சொன்னா? முயல் குட்டி சரணாகதி பண்ணிக்கலையா? அப்ப இது யார் சொன்னா? யாரும் சொல்லலையே. சரி சுவாமி, முயல் குட்டி சரணாகதி பண்ணிட்டு நம்ம அபயம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு வேடனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? வேடனும் விட்டுட்டான் இல்லையா? அந்த முயல் குட்டியை விட்டான் இல்லையா? தன்னுடைய ஆபத்திலிருந்து தன்னை ரட்சித்தான் இல்லையா? அப்ப வேடனுக்கு யார்? வேடனுக்கு சாஸ்திரமே தெரியாது, சாஸ்திர வாசனையே கிடையாது. முயலோ 5 அறிவு தான் இருக்குது, 6வது அறிவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய முயல் சரணாகதியும் பண்ணல. வேடனோ சரணாகதி சாஸ்திரமே தெரியாது. ஆனா இங்க சரணாகதி அரங்கேறிச்சு. இது வந்து என்ன தெரியாதுன்னா, சரணாகதிக்கு நம்ம சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப சரணாகதி எது தேவை? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று இசைவதுதான் சரணாகதி. அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, பகவான் வந்து ரட்சிக்கிறான்னு வச்சு நீ யாரு நான் ரட்சிக்கிறது தடுக்கிறேன் பாருங்க, அந்த தடுக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் சரணாகதி. ஓஹோன்னு ஐயோ நான் என்னவோ பிரபாவமா சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லலாம்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த நிலையில பகவானே இல்லை. அவர் நீ உன்னுடைய ருச்சியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் வேற, நீ இதை பிரார்த்திக்கணும் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனா அதுக்கு என்னமோ தோணிக்கு இல்லையா? அந்த தோன்றது அது சரணாகதி பண்ணிட்டுன்னு இவர் நினைக்கிறாரா? வேடன் நினைச்சாங்கன்னா நினைச்சபடியாக தான் கொடுத்துருக்கான். ஆனா வேடனுக்கு என்னமா தோன்றது? ஏதோ மனசு தீனமா பார்த்துட்டு இருக்கு, அந்த பார்வையில ஏதோ சொல்றா போல இருக்கு, என் குட்டியை விட்டுட்டு என்னுடைய குழந்தையை விட்டுட்டு சொல்றா மாதிரி இருக்குன்னு இவருடைய பாவம். ஆனா அந்த முயல் தாய்க்கு என்ன தேடுது? இந்த மாதிரி என்ன பிடிச்சின்னு போயிட்டே, நான் உன்னை தோலை வேறு கதி கிடையாது, நீ தான் ரட்சித்து கொடுங்க என்கிற நிலையோடு தீனமா பார்க்கறது. இந்த 2 இடத்துலையுமே மாமேகம் சரணம் பிரஜா என்ற ஒரு சப்தமே அவளுக்கு தெரியாது. அகம்தா சபபாபேற்று மோட்ச இச்சா மாசுதானி இந்த வேற எனக்கும் தெரியாது. ஆனா ரெண்டும் தெரியாம இருக்க செய்தையே சரணாகதி அரங்கேறிச்சுன்னா சரணாகதிக்கு சாஸ்திரமே அவசியமே இல்லை. கையால் ஆகாதவன் தான் சரணாகதி என்ற நிலையே. என்னால முடியல என்ன பண்றேன்? நேரா பெருமாள் போயிட்டு பத்தினேன், அவ்வளவுதான் சரணாகதி. தேசிகன் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமா ஞாசகம் 2 பண்ணியிருக்காரு. அது தெரிவிக்க சரணாகதினா என்ன அப்படின்னு. நேரம் ஒரு தனிகன், பெரிய பணக்காரன் முன்னாடி இப்பெல்லாம் கிடையாது, அந்த காலத்துல உண்டு. பணக்காரன் முன்னாடி போய் நின்று இவருக்கு ஏதோ வேணும், அவர் டைபடிக்கு வேணும், போய் நின்றுட்டு இப்படி தலையை சொல்லுவார் இல்லையா? ஏதோ வாய் தரந்து கேட்கறது கூட இல்லை, இப்படி தலையை சொல்லிட்டே இருப்பார். அந்த முதலாளி புரிஞ்சுட்டு வரப்போ இதை கேட்கறான் போட்டுக்குன்னு இந்த தலையை சொல்லிடுறான் இல்லையா? அதுதான் சரணாகதி. இது சரணாகதி ஆகுமான்னா நீ எந்த நினைவில் இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாத? உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே அடிதிரித்து அப்படின்னு இருக்கிறார். உங்களுடைய நினைவு இருக்கு இல்லையா? நம்ம இனி தோன்று தய சொல்லிக்கிறோம். சொல்லிடுச்சு என்ன இருக்கு? அவர் தான் கொடுப்பாரா, அவர் தான் ரட்சிப்பாரா அப்படின்னு தனிகத்தை எதிர்பார்க்கிறான். இந்த ஜீவாத்மா எதிர்பார்க்கறது கட்டு இவ்வளவுதான் சரணாகதி, மற்றொன்னு கிடையாதுன்னு. ஏன் சொல்லி இந்த மாதிரி இருந்தா போருமான்னா இந்த நிலை உண்மையா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. தானே ஞாபகம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்க தெரிவிக்கிறான்னு ஆழ்வார், பொய்யே கைமை சொல்லி புறமே யாடி மெய்யே வெட்டுழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரால்
ஐயோ கண்ணபிரான் ஐயோ இனி போனாலேனர் கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடி மெய்யே பெற்றிருந்தனர். பொய்யே கைமைனாலும் பொய் தான், பொய்னாலும் பொய் தான். ரெண்டு பொய்னா உண்மை ஆகாது. ஒரு பையன் 4 தடவை சொன்னா உண்மையா? பொய்யா சொன்னாராம். பொய்யா சொன்னா பொய்யா மெய்யா கூட சொல்லலாமா? பொய்ய மெய்யாவும் சொல்லலாம், பொய்யாவும் சொல்லலாம். உயர்க்காக அடுத்த பாட்டு போனாய் மருதின் நடுவே என் கொல்லாமணியே தேனே இன்னமுதே என்றென்றே சில கூத்து சொல்ல யசோத பாரா நீ மருதின் நடுவே போயினியே அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தானா என் மனது எப்படி பலப்பட்டு இருக்கும் அப்படின்னு யசோத பாவத்துல யசோத கஷ்டப்படுறா. என்ன நீ போனியே மருது மரத்துக்கு நல்ல போனியே அந்த மருது மரம் ஒருவேளை உண்மையில இருந்துன்னா என்ன ஆயிருக்கும் யசோத வருத்தப்படுறா. யசோத வருத்தப்படுறா மாதிரி இவர் வருத்தப்படுறா. யாரு? நம்ம வருத்தப்படுறாரு. ஆனா இந்த வருத்தப்படுறது உண்மையான வருத்தம் இல்லை. முதல்ல இவர் வருத்தப்படுறத பொய். ஏன்னா அந்த வருத்தப்படுறது யசோதான். அந்த வருத்தப்படுறத பொய். இந்த பொய்யான வருத்தமாக அதுவாக நிஜமா இருக்கான்னா அதுவும் பொய். இதான் பொய்யே கைமை சொல்லி. அப்ப பொய்யான வருத்தத்தை பொய்யா சொல்றத இன்னொன்று மெய்யே சொல்லி உண்மையான பகவத் சாஸ்திரம் பகவானை செஞ்சுதுன்னா இதுதான் சரணாகதி. சரணாகதின்றது நாம உண்மையாக இருக்கணும் இல்லையா? ஆனா நம்முடைய நீராசனத்தை நம்முடைய ஒண்ணும் இல்லாத தரத்தை பகவான் கையால் ஆகாதவன் தான் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கலாம். இது ஓப்பனா சொன்னோம்னா இதான் கையால் என்ன சொல்ல கையால் ஆகாதுன்னு சொல்லணும்னா நமக்கு கஷ்டம் இல்லையானா நமக்கு தான் ரட்சிக்க தவறு இருக்காங்க. ஒரு குழந்தை தானே போய் கையால் ஆகாதுன்னு சொல்லிக்கலாம்னா சொல்லிட்டே தான் வருவேன். அப்பதான் தகப்பனாருக்கும் பெருமை அந்த குழந்தைக்கு இந்த தகப்பனாராலேயே நான் ரட்சிக்கப்பட வேணும்ன்ற ஒரு நிலை இருக்குதுன்னா நான் கையால் ஆகாதேன் இவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை. நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது பெருமையான பெருமை இல்லை. அது தகப்பனாருக்கும் இழுக்கு அந்த பிள்ளைக்கும் இழுக்கு. அதே போல நம்ம கையால் ஆகிற நிலைதான் சரணாகதி. அந்த சரணாகதி இங்க அரங்கேடித்து ஏன் அரங்கேற்று இப்படி அரங்கேற்று இவரும் ஒண்ணு பேசல அந்த முயல் குட்டியும் ஒண்ணு பேசல வேறவும் ஒண்ணு பேசல சரணாகதி அரங்கேற்று விடுங்க. அப்ப இது என்ன அத்தனை பண்றா இல்லையா? அப்பதான் ஒருத்தரை பார்த்து பிடிச்சு இருந்தாலும் அதனால் சரணாகதிக்கு சாஸ்திரம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. மாமேகம் சரணம் பஜா என்று முயலுக்கு ஒருத்தரும் கற்றுக் கொடுக்கவில்லை. இதுதான் முக்கியம். முயலுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாலா? மாமேகம் சரணம் பிரஜான்னு யாரும் கற்றுக் கொடுக்கவே இல்லை. சரிதானே? அப்படி இருக்கச்சு சரணாகதி அரங்கேற்று இல்லையா? அதனால அரங்கேற்று என்ன ஆயிடுச்சுன்னா கேட்டு இந்த அர்ஜுனன் சரணாகதி பண்ணல. இது 2 பேருமே கேட்கல பாருங்க. கேட்டு இந்த அர்ஜுனன் சர்வதர்மா பரிசத்து மாமேகம் 18 அத்தியாயம் பூர்த்தியா சொன்னா ஒரு தடவை உன் அடிக்கீழ அமர்ந்து புகுந்தேனே புகழொன்று இல்லாத ஒரு வார்த்தையாக வந்து வரவே இல்லை. கடைசியில எங்கேயும் சொகுத்தணும். ஆனா இந்த முயல் குட்டி சரணாகதி சாஸ்திரம் தெரியாது, வேடனுக்கு சரணாகதி சாஸ்திரம் தெரியாது. தெரியாம இருக்க செய்தையும் இத்தனை வேடனுக்குரிய உபதேசமும் யாரும் பண்ணல, இவனுக்கு உள்ள உபதேசமும் யாரும் பண்ணல. அது எப்படி சொல்லி சரணாகதி ஹரிகி பிராணான் பரித்தேன்னு சொல்லி இருக்கு. ஹரிகி பிராணான் பரித்த செய்த பரிச்சந்த ரட்சதவியதா பித்தாத்மனகா அப்படின்னு இருக்கு. ராமாயண யுத்த காலத்துல சுக்ரீவன் வந்து சொல்றான் விபீஷணன் சேர்க்காதே. ஏன்னா அவன் சொல்றது நல்ல உண்மையான வார்த்தை, பொய்யான வார்த்தை. காலமல்லாத காலத்தில் வந்திருக்கான்ற தேசிகன் ஆச்சரியம். அதே பிரதான காலத்தில் ரொம்ப ஆச்சரியத்தில் விபீஷணன் தான் பிரதானம் ஸ்ரீராமாயணத்துல. காலமல்லாத காலத்தில் வந்திருக்கான். முன்னாடி வந்திருக்கணும் அல்லது பின்னாடி வந்திருக்கணும். இப்ப இந்த நடுவில் கிடந்தா இத்தனை வருஷமா கூட இருந்த அண்ணனையே விட்டுட்டு வரான்னா இவன் எதற்கும் தெரிஞ்சவன். அதனால இவன் சேர்க்காத எத்தனை காரணம் சொல்லுமோ அத்தனை. ஆனா ராமன் விடவே இல்லை. என்னென்ன சமாதானம் சொல்லிட்டான். அப்ப சொன்னான் ஏ சுக்ரீவா ஹரிகி பிராணான் தரித்தேன்னு சொன்னான. விரோதியா இருந்தா விட நம்முடைய பிராணனை விட்டாவது ரட்சிக்கணும்னு அங்க ஒரு புராணம் சொல்றாரு. அந்த புராணத்துக்கு முகவட இதுக்கு சொல்ல வந்தா ஹரிகி பிராணான் தரித்தச்சுன்னா நம்முடைய பிராணை விட்டு அதை உயிரை விட்டாலும் ரட்சிக்கணும் சொல்லியிருக்கு. இப்ப யாராவது வேடனுக்கு உயிரை கொடுத்தாலும் விரோதியை காப்பாதுன்னு சொல்லி கொடுத்தாரா? விரோதி இல்லை, இந்த விரோதியே கிடையாது. இவர் சாப்பிடறதுக்காக அந்த உயிர் குட்டி எடுத்திருந்தார். ஆனா தான் உயிரை கொடுத்தாலும் ரட்சிக்கணும் யாராவது சொல்லியிருக்காரு. அருகி தானாந்திரிச்சேன் சொல்ல. ஆனா அது சொல்லாம இருக்க செய்த அது தீனமா பார்த்ததுக்காகவே எப்படியாவது இதை விட்டுணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இந்த பட்ட எப்படி ஒண்ணுமில்லாத இந்த எண்ணம் இந்த வேடனுக்கே இந்த எண்ணம் ஏற்படுதுன்னா சர்வரட்சனால இந்த உனக்கு சர்வேஸ்வரனுக்கு ஏன் சரணாகதி ஒரு சாஸ்திரம் ஒரு சொல்லிக்கொண்டு இவனுக்கு ஒண்ணே தெரியாது. இருந்தவன் அவன் நான் ரட்சிக்க மாட்டான்னு நினைச்சு விஷயம் ரட்சித்தே தீவன். அப்ப சரணாகதி நாள்
ரட்சிக்க நிச்சயம் ரட்சித்தே தீர்வேன் இல்லையா? அதனால ஒரு சரணாகதி அரங்கியை விட்டுது. அதனால ஆச்சரியம் என்னன்னா, அப்ப சரணாகதி என்பது இயல்பு ஒரு ஊற்றே தவிர சாஸ்திரத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ஊற்று? என்னால் கையால் ஆகாதன், என்னால் முடியல, நீதான் நினைச்சிடணும் அப்படின்னு அவன் திருவடியில விடுவதுதான் சரணாகதி. மத்தொன்னு இல்லையே சாஸ்திரம் எப்படி சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிதான் ராமன் பண்ணான். அந்த சரணாகதியை படிக்கல. ராமன் நேர செய்திக்காரங்களை போய் பண்ண 3 நாள், 1 நாள் 2 நாள் இல்ல, 3 நாள் படுகார கிடந்தான். சமுத்திராஜத்தை சரணாகதி பண்ணா பரிச்சுத்தானா பலிக்கல, சாஸ்திரோத்தமா பலிதான். நன்னா தீர்த்தம். சரணாகதிக்கு கால நியமம் இல்லை, அதிகார நியமம் இல்லை, தேச நியமம் இல்லை, எந்த நியமமே கிடையாது. கால நியமமோ தேச நியமமோ அதிகார நியமோ இதெல்லாம் கிடையாது. நீ எந்த நிலையிலையும் சரணாகதி பண்ணலாம். குளிச்சுட்டு பண்ணலாம், குளிக்காம பண்ணலாம், எந்த நிலையிலையும் சரணாகதி பண்ணலாம். ஆனா ராமன் ஆச்சாரியசேவன் குளிச்சுட்டு என்னென்ன அனுஷ்டானம் இருக்கோ அத்தனை அனுஷ்டானத்தை மட்டும் போய் சரணாகதி பண்ணா. ஆனா படிக்கல. விபீஷணன் எந்த அனுஷ்டானமும் இல்லை, நேரம் அங்கிட்டு இறங்கி வந்தானுங்க. ஒரு கடல்ல ஒரு முழு கால் போட்டு தீர்த்த மாட்டே வரணும். சாமி சமாஷ்டம் பண்ணிக்கணும், தீர்த்த மாட்டு வரணும், வரணும், கட்டாயம் தீர்த்த மாட்டு தான் வரணும். அவன் ஒரு தடவையாவது ஒரு முழுக்கு போட்டா வரணும். அங்கேயே இருக்க கடல் அது கூட பண்ணல. அப்படி நேரம் அது இருக்க அந்த துஷ்டர்கள் போட்டது நேரம் வந்திருக்கான். அப்படியே வந்து சரணாகதி பண்ணா. அவன் சரணாகதி பண்ணிக்கிட்டு ராமன் ரொம்ப ஆச்சாரமா சரணாகதி பண்ணான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரணாகதிக்கு தேவையானது ஒரே நியமம் தான். யார்கிட்ட திருவடி பத்திரம் தான் முக்கியம் தவிர யார் வேணா பார்க்கலாம், எந்த நிலையில எந்த நிலையில வேணா பார்க்கலாம். சாஸ்திரம் தெரிஞ்சவன் தான் பத்திரம் அவசியமே இல்லை. இது பண்ணிட்டு இப்ப முயலுக்கு சாஸ்திரம் தெரியுமா, வேடனுக்கு சாஸ்திரம் தெரியுமானா ரெண்டுமே தெரியுது. அத்தியபதானே சரணாகதி பலித்தது. அதாவது இப்ப ஒரு இடைவெளி இல்லாமல் சரணாகதி பலித்தது. மற்ற பார்த்தார் இந்த பிரமாணத்தை சொல்லிட்டாமே, இது ரொம்ப பிரமாணமா இருக்கு. இதை பிரமாணமா வச்சுக்கலாமே. பிரமாணம் அது ஒன்றை நிரூபிக்கிறதுக்கு பிரமாணம்னு பேர். அப்ப இதை பிரமாணமா வச்சுக்கலாமா? நம்முடைய நிலையில மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டீர் அப்படின்னா, மேலையார்னா முன்னோர்கள் பெரியோர்கள் என்ன பண்ணியிருக்காளோ அதுதான் சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவார். இப்ப சரணாகதி சிஷ்டாச்சாரத்தில் இருக்கா, ராமானுஜர் பண்ணியிருக்கார், நாதமணிகள் பண்ணியிருக்கார், அவளந்தா வியப்பொண்ட வனக்கால நம்பிகள் எத்தனை பெரியவாள் நம்மாழ்வார் தரப்புமா அத்தனை பண்ணியிருக்கார். அப்ப அவளா பண்ணியிருக்கா, அவளா மேலையா இருக்குன்னா அதே போல இப்ப இவர் பண்ணியிருக்காரு. இந்த முயல் பண்ணிட்டு இது மேலையார் செய்வனர்கள் வச்சுக்கலாம்னா இதையும் பிரமாணமா வச்சுக்கலாம். ஆனா இது மேலையார் இல்ல, இது கீழையார்னு பேரு. மேலையார்னா பெரியவர்கள், நல்ல சாஸ்திரம் கற்றவர்கள், மிகவும் அறிந்தவர்கள். சரணாகதிக்கு என்ன பெருமை? ஒன்றுமே தெரியாதவருக்கு சரணாகதி பலித்தா தான் பெருமை. ராமானுஜர் சரணாகதி பண்ணார், பெருமையான பெருமை இல்லை. நாதமணி சரணாகதி பண்ணார், பெருமையான பெருமை இல்லை. ஒண்ணும் இல்ல. விபீஷணன் சரணாகதி பண்ணா பெருமை. ஒரு ராட்சசன் சரணாகதி பண்ணியிருக்கான் பெருமை. அதே ஒரு முயல் குட்டி சரணாகதி பண்ணிச்சுன்னா பெருமை. இதுதான் பெருமையை தவிர குகன் சரணாகதி பண்ணான் அது பெருமையை தவிர, அப்ப ஒன்னும் கையால் ஆகாதவர்கள் சரணாகதி பண்ணாதான் அது பெருமை. ஏன்னா சரணாகதினா என்ன, நம்ம உடனே கேட்பா சுவாமி ராமானுஜர் சரணாகதி பண்ணார், நாதுவடிகள் சரணாகதி பண்ணார், உய்யப்புண்டார் சரணாகதி பண்ணார், நம்மாழ்வார் சரணாகதி பண்ணார். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு யோகத்தை இல்லையே சுவாமி, நான் என்னவா சரணாகதி பண்றது சொல்லுவோமோ? அப்ப மேலையார் வந்துடுது. மேலையார் தேவையில்லை, கீழையார் வரணும். கீழையார்னா ரொம்ப தாழ்ந்தவன் கூட சரணாகதி பண்ணலான்னு வந்ததான் பெருமை. அதுக்கு ரொம்ப உயர்ந்த சரணாகதி பண்ணாங்க உடனே நாம அந்த இடத்துக்கு போயிடுவோம். நான் உயர்ந்த இல்லையா சுவாமி, நான் ராமானுஜரா, நான் உய்யப்புண்டாரா, மனக்கால் நம்பியா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப யார் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய குகன் சரணாகதி பண்ணான், தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய ராட்சசன் விபீஷன் சரணாகதி பண்ணான், தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய முயல் சரணாகதி பண்ணிட்டு அப்படின்னு இல்லையா? அப்ப அந்த பெரியவர்கள் சொன்னா அது பெருமையே இல்லை. மிகவும் தாழ்ந்தவர்கள் சரணாகதி பண்ணா பெரிய பெருமை. அதைத்தான் இங்க இருக்காரு. அப்ப சரணாகதி என்பது யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எந்த நிலையிலும் பண்ணலாம். ஆனா இந்த இந்த அறிவே இல்லாத இருக்கக்கூடிய அந்த வேடனும் அந்த முயற்குட்டியும் சரணாகதி அரங்கேற்றியதை பார்த்தால் சரணாகதிக்கு சாஸ்திரம் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப என்ன, என்னால முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, இத்தனை ஜன்மா வந்துட்டேன், இனி இதுதான் கடைசி ஜன்மம், உன் திருவடியை பற்றுறேன், மற்றொன்று கிடையாது, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகழ்ந்தேனே, என்னான் செய்கேன் யாரே கலைகள் என்னையம் செய்கின்றால் உன்னால் அல்லால் யாவராலும் முட்டும் குறவேண்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலைதான் இந்த வேடனுக்கும் பராசரவற்றுக்கும் நடந்த சம்பாதம். இந்த சம்பாதத்தால் என்ன தெரிவிக்கிறார்? முதல்ல தெரிவித்தது தனக்கு ஆசனை விட்டபடியாலே ஒண்ணுமில்லை, அவனுடைய அனுசனையிலே நான் உள்ளுக்குள்ள வந்தேன், அவனுடைய அபிமானத்துல ஒதுங்கினேன் என்றபடியாலே தனக்கு ஆசனை விட்டு மேற்கொண்டு கட்டில கொடுத்தான். இதனால ஜாதி லாப பூஜைக்காக பண்ணல, இவனுக்கு பெருமை ஏற்படணுன்றதுக்கோ இல்ல பராசரமற்ற தனக்கு ஏதாவது பணப்படான்றதுக்கோ இந்த மேற்கொண்டு தனக்கு ஏதாவது தனலாபம் வரப்பட்டதுக்கோ பண்ணல. அப்படி இருக்க செய்தும் தன் அபிமானத்துல ஒதுங்கினேன்றதுக்காக பண்ணான் இல்லையா? ஒண்ணும் இல்லாத வேடனுக்கு, சாஸ்திர ஞானம் இல்லாத வேடனுக்கு
அதுவா ஏடை ஏதரன் கீழ்மகன் இப்படிப்பட்ட வேடனுக்கே தனக்கு அபிமான ஒழுங்கினை பண்ணணும்னு ஞானம் இருக்கச்சு சர்வசக்தியான சர்வேஸ்வரன் பகவான் அவன் அபிமானத்தினால் நிச்சயம் மோட்சம் நிச்சயம் செய்வான். இது முதல் நிலை, முதல் கதை சொல்லிட்டார். ரெண்டாவது கதை என்னன்னா, முயல் குட்டி என்ன கதைன்னு கேட்டோன்னு முயலை குட்டி பிடிச்சிட்டு வந்து மேற்கொண்டு அதை தினமா பார்த்தோன்னு விட்டேன்னு சொன்னா இல்லையா, அதுல என்ன தெரியுது, ஒரு சரணாகதியானது அரங்கேறியது. அப்ப சரணாகதிக்கு சாஸ்திர நியமனம் இருந்திருக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சவன் தான் சரணாகதி பண்ணணும்னு கிடையாது. குகனுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும்? ஒரு சாஸ்திரம் சிங்கி பேரி புறன்னு பேரு. சிங்கி பேருன்னா மான் குட்டி இருக்கு இல்லையா, இந்த ஊருக்குள்ள எல்லை கோடு போட்டுப்பா இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை கோடு இல்லையா, அந்த எல்லை கோடு குட்டியை சுற்றி மான்குட்டிய ஒவ்வொரு மான்குட்டி அடிச்சு வச்சு தொங்க விட்டுருப்பானா. இதுக்குள்ள யாராவது அனுமதி பெறாம வந்தேன்னா இந்த மான்குட்டியோட கெடி தான் உங்களுக்குன்னு. இதான் சிங்கி பேரம்னு பேரு. இந்த குணம் தான் யாருக்கு? குகனுக்கு. இப்படிப்பட்ட குணம் யாருக்கு? வேற என்ன சொல்லணும், அவனும் வேறம் தானே. இப்படிப்பட்ட குணம் குகனுக்கு. அவன் என்ன பண்ண சரணாதி பண்ணான். அப்ப குகன் சரணாதி பண்ணால் எத்தனை உயர்த்தி, அதே போல பீஷன் சரணாதி பண்ணால் எத்தனை உயர்த்தி. அதே போல இங்கே முயல் குட்டியும் அதே போல வேடன் சரணாதி படித்தது தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை 131வது வார்த்தை. அடுத்து 164வது வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, நேற்றுக்கே நிறைய பார்த்து. 164ஆம் வார்த்தை. பக்தர் ஸ்ரீபாதத்திலே சேவித்திருப்பார் ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பிரசாத கிளியை கொண்டு வாரம் எடுத்துக்கொண்டு வாரம் என்கை. பிரசாத கிளியை எடுத்துக்கொண்டு வாரம். பிரசாத கிளி நல்கே பணக்கிழியும் இருக்க, அவர் பிரசாதத்தை கிழிய இருப்பது பணக்கிழி இருப்பதாக இருக்க, இவர் வரக்காணாமையால் எழுந்தடி இவர் நிற்கிற நிலையைக் கண்டு இடம் தட்டார்களே இருவரும் உன்னை நலிந்தார்களா அதே வாரி என்று அருளி செய்தார். இது அந்த கட்டுடைய ஸ்ரீபாதத்தில் ஒரு சுவாமி இருக்கும். அவர் பேர் இதுல ஸ்ரீவைஷ்ணவன் போட்டுக்கார். திரு சேவித்திருப்பார் ஸ்ரீவைஷ்ணவன் பிரசாத கிளியை கொண்டு வாரம் என்ன. பிரசாத கிளி இருக்க பணக்கிளியும் இருக்க, அவர் பிரசாத கிளியை எடுப்பது பணக்கிளி எடுப்பதாக இருக்க, இவர் வர காணாமையால எழுந்தள்ளி இவர் நிற்கிற நிலையை கண்டு இடம் பெற்றவரையிலே இருவரும் உன்னை நலித்தார்களாகாதோ வாரி என்று அருளி செய்தார். அதாவது பராசர பட்டர் என்ன பண்ணார், ஸ்ரீவைஷ்ணவருடைய மற்றொரு சிஷ்யவர்த்தர், அவருக்கு இன்னும் பணத்துல ஆசை போகல. ஸ்ரீவைஷ்ணவனுக்கு பணத்தை ஆசையே கூடாது. கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லென்று தமமோடும் இவையன்ன உலக இயற்கை வல்லலே மணிவண்ணா வடகிழக்கே வரும்பரிசு வல்லல் செய்த அடியேனை முனதருளால் வாங்காயே பெருஞ்செல்வம் நெருப்புன்றார். இன்னைக்கு அது கிடைக்கணுமே எத்தனை ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, என்னென்ன நடக்கிறது, எத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. பெருஞ்செல்வம் தான் நெருப்புன்னு சொல்றார். செல்வம் இருக்க வேண்டியதான் இருக்கணும், அதுக்கு மேல இருந்தாலே அதுவே நெருப்பாயிடணும். ஒரு சுவாமி என்ன பண்ணார், உபாத்தியாருக்கு போயிருந்தார். போயிருந்தது கட்டி நடந்து தரித்திரம், அது என் பேர் சொல்ல விரும்பல. போயிருந்தேன், நிறைய பாவம் சம்பாவனம் பண்ண இங்க இருந்து சொல்லிக்கிட்டார். சின்ன சொல்லிப்பாரியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சுவாமி பெருஞ்செல்வ நெருப்பு பத்திக்கு போட்டு கொடுத்துரும் என்கிட்ட. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் என்னவா கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லென்று வெடிந்திருந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லென்று தமமோடும் அதிவர நோந்திருக்கிறார். கொண்டவெட்டி மற்ற பாசத்துல பொருள்களுள்ளா சொல்லக்கானில் போற்றி எட்டே தொழில்கள் என்பல் துன்பத்தின்மைகானில் என்னே என்பார் மீது ஆழ்வார் எங்க போய் பார்த்துட்டு தெரியல. இதெல்லாம் பிரத்யட்சம் பார்த்துட்டு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்கிறார். அவர் புரிய வார்த்தை தவிர மொத்தத்தை பார்த்துட்டு நிறைய தனங்கள் நிறைய இருந்துச்சு, நிறைய பணம் வச்சிருந்தானா பொருள்கள் உண்டாக சொல்லி என்று அவரை போட்டி எப்படி போட்டான். நீதா தவிர என்ன அத்தனை பேசுவார். நல்லதும் இருதல் துன்பத்தின் அவனுக்கு சமருக்கு ஏதோ கஷ்டத்தை இருக்கிறான். என்னே அதனைத்தான் போட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமதசிக்கு வந்த உடனே என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டானா. என்னே என்பாரும் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இவனுக்கு பலத்துல மிகுந்த ஆசை. அதனால அவர் என்ன பண்ணா, அவர் திருத்தணும்னு பக்தருக்கு ஆசை. இவர் எப்படியா திருத்தி ஆகணும். திருத்தணும் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா, அதனால அதுக்காக ஒரு கட்டு பிரசாதத்தை ஒரு பக்கத்தை வச்சிருந்தார். அந்த அறைய பக்கத்தரையில் வச்சு கட்டு பிரசாதம் வச்சிருக்கார். அதன் பக்கத்தை வேணும்னு ஒரு பணக்கட்டையை வச்சுட்டார். பிரசாதத்தையும் வச்சிருக்கார், பணக்கட்டையை வச்சுட்டார். எடுத்து வச்சுட்டு பிரசாத கிளியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சிக்ஷன் சொன்னார். பிரசாத கிளியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். இவருக்கு பணத்துல ஆசை இல்லையா, நேரம் சுவாமி ஆச்சாரியம் சொல்லிட்டாரு. நேரம் போனார், உள்ளுக்குள்ள போனார், அந்த அறைக்குள்ள போனார். அறைக்குள்ள போய் பிரசாதத்தை எடுக்க போனார். பக்கத்துல இந்த பணக்கட்டை பார்த்துட்டார். பார்த்த உடனே இவருக்கு கை கட்டுகிறது. என்ன பண்ணலான்னு தெரியல.
பிரசாத கட்டை எடுக்கலாமா பணக்கட்டை எடுக்கலாமா? பிரசாத கட்டை எடுக்கலாமா பணக்கட்டை எடுக்கலாம்? முதல்ல கைக்கு போயிட்டு ஆச்சாரியன் சொல்லிட்டார் பிரசாத கட்டை தான் இருக்க எடுக்க உடனே என்னதான் பிரசாத கட்டத்தில் என்ன ஆச்சாரத்தை கொண்டு போய் கொடுத்தா ஒன்ன கிடக்கு வருது ஒண்ணுங்க ஆனா இப்படி ஒரு நம்பிக்கை பண்ணுவார். ஆனா பணக்கட்டை எடுத்து எனக்கு ஜீவனம் நல்லா இருக்குமே அப்படின்னு கை இங்க போச்சு உடனே மனசு சொல்றது ஐயோ ஆச்சாரம் சொல்லவே இல்லையே இதை எடுத்தோன்னா நரக்கமாச்சு பாபமாச்சு இதை எடுக்கப்படாது அப்படின்னு மறுபடியும் இங்க வந்து உடனே என்னதான் நரக்கமானாலும் ஆச்சாரம் என்ன பண்ண போறாரு நம்ம படுறது பட்டுன்னு ஆகணும் இருக்கட்டுமே இந்த மறுபடியும் இங்க போறது இப்படி மாத்தி கை போயிட்டு இருக்கு. இது உள்ள போனவர் வரலையேன்னு இவருக்கு விளையாச்சு உள்ள இவர் வேண்டுதான் வச்சிருக்காரு. இவருடைய ஆசையை இவருக்கு பணத்தாத பிடிச்சவர் நல்லா தெரிஞ்சபடியால அந்த பிரசாத கட்டுக்கு பக்கத்திலே பணத்தை கட்டியும் வச்சுட்டார். வச்ச உடனே 5 நிமிஷம் ஆச்சு. இவர் 2 கையும் ஒண்ணுமே போலையாரு. இதுவும் அதுவும் மாறி போயிட்டு இருக்கு. உள்ள போனவர்களுக்கு எங்க காணுமேன்னு பராசப்பட்டு இருந்து கிளம்பி நேரம் அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா இந்த அளவுக்கு கை அங்க போறது அந்த அளவுக்கு கை இருக்குது இந்த அளவுக்கு அங்க போயிருது அங்க கை இது மாத்தி கை போயிட்டு இருக்கு. வற்ற பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் இடம் பெற்ற வகையிலே இருவரும் உன்னை நலிய காத்திருக்க போரும் பாரீர் அப்படிங்கிறோம். 2 பேர் உன்னை நலி வைக்கிறாரா? 2 பேர்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பிரசாதம் ஒரு பக்கம் பணக்கட்டு. அப்ப பிரசாதம்னா என்னது? அதனால ஆச்சாரம் சொன்ன விஷயம். பணக்கட்டுனா தான் எடுத்துட்ட விஷயம். பணக்கட்டால தனக்கு தீமை ஏற்படுறது, அதாவது தனக்கு நன்மை வரப்படுறது. என்ன நன்மை ஏற்படுது? தீமை தான் ஏற்படுது, பாவம் தான் ஏற்படுது. பணத்தை திருடினா பாவம் ஏற்படுது. அதே பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கப்படுது. அப்ப ஒரு பக்கம் புண்ணியம் மற்றொரு பக்கம் பாவம். இதை நீங்க நல்லா ஞாபகம் இதுதான் ஒரு தெரிவிக்கிறார். பிரசாத கட்டை எடுத்து கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கப்படுது. அதே பணத்தை கட்டை எடுத்து கொடுக்க போதில்லை, இவர் தேடிக்கு போறாரு. எடுத்துட்டாருன்னா பாவம் இருக்கப்படுது. அப்ப இது 2மே இருக்கு. 2 பேரும் உங்களை நடிய வைக்கிறாரான்னு கேட்டார் பராசரர். 2 பேரும் உண்மை நடிய வைக்கிறார்களா? அதாவது இடம் பெற்ற அளவிலே இருவரும் உண்மை நடிய காத்திருக்க போதும் வாரி 2 பேரும் உன்னை நடிய வைக்கிறாரா? உன்னை ரொம்ப சம்படுத்துறா 2 பேரும். இவருக்கு 2 பேருன்னா யாரு இங்க யாருமே இல்லையே. பிரசாதம் இருக்கு, ஒரு பக்கம் பணம் தானே இருக்கு. பராசரர் 2 பேர் சொல்றாருன்னா 2 பேர்னு என்ன அர்த்தமா? ஒரு பக்கம் பணம் முடிப்பு, இன்னொரு பக்கம் பிரசாதம் முடிப்பு. இந்த 2மே என்னை பிடிச்சு கொள்ளாம பார்த்துட்டு இருக்கு. அதனால போதும் விட்டுட்டு வாங்க. 2மே ஒண்ணு பிரச்சனை மாதிரி இருக்கு, போதும் விட்டுட்டு வாங்க. இது அர்த்தம் என்னன்னா பாவம் புண்ணியம் 2ம் வேண்டாம், சத்தார்த்த 2த்தையும் தொலைக்கணும். 2ஐயும் தொலைச்சாத்தான் மோட்சம். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் பாமிய உக்கைதி. அதனாலதான் பாவத்தையும் புண்ணியம் பூர்ணமா தொலைஞ்சாத்தான் மோட்சமே. நாம நினைப்போம் பாவம் போட்டே புண்ணியம் இருந்தா மோட்சம் இல்லையா? நான் புண்ணியம் இருந்தாலும் மோட்சம் இல்லை, சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனா திருப்பி வர வேண்டியதான் இந்த லோகத்துக்கு. அங்க புண்ணிய அனுபவிச்சுட்டு திருப்பி இங்க வர வேண்டியதான். ஆனா பாவமும் புண்ணியமும் 2மே தொலைஞ்சதான். ததாவித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பாவம் உபைதி 2ஐயும் தொலைச்சாத்தான் மோட்சம் போகணும். இப்ப பாவம் மூட்டை எது? பணத்தை எடுத்தா பாவம் மூட்டை. புண்ணிய மூட்டை எது? பிரசாதம் எடுத்தா புண்ணிய மூட்டை. 2ஐயும் தொடாத, 2ஐயும் கூடுபட்டு. அப்படின்னு அர்த்தம்னா ஒன்னு இரும்பு விலங்கு மற்றொன்று தங்க விலங்கு. பாவம் இருந்தா அது இரும்பு விலங்கு போல, புண்ணியம் தங்க விலங்கு போல. இரும்பு விலங்கு கட்டம் தங்க விலங்கு வசதி தானே. என்னன்னா விலங்கு தானே. ஒன்னு அரசு பண்ணதுன்னா ஒருத்தர் தங்கத்தால் அரசு பண்ணா என்ன, இரும்பால் அரசு பண்ண இல்ல சமயம் ஜெயில ரொம்ப தங்கத்தால கம்பி போட்டுருக்கேன். நான் எந்தே வேணா எங்கத்தால பண்ணாலும் ஜெயில் தான், அதே கம்பியால பண்ணாலும் ஜெயில் தான். அது ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. தங்கத்தான வசதி இதெல்லாம் இன்னுமே ஜெயில் தான். அதே போல இங்க பொண்ணு பாபம் என்னது? இரும்பு விலங்கு. புண்ணியம் என்னது? தங்க விலங்கு. 2த்தையும் விடணும். பாபம் புண்ணியத்தை 2 விடணும். அதனாலதான் நம்முடைய பூர்வாச்சாரிய நிலையை எந்த கைங்கரியம் பண்ணாலும் அந்த புண்ணியம் நமக்கு சேராதபடிதான் பண்ணுவார். பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரி ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுங்க. சாப்த காரியம் பண்றோம், சாப்த காரியம் பண்றதுன்றது புண்ணியகாரம். சாப்த காரம் அவசியம் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் நான் கருணாதி பண்ணிட்டே சுவாமி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பகவான் தான் எல்லாம், இனிமே எதுவும் கிடையாது. சாஸ்திர வரம்பத்தை மீறுவதற்கு யாரும் ஆளே கிடையாது. எம்பெருமானதே தன்னுடைய கடைசி காலத்தில் சஞ்சாவனத்தை விடலந்த குரு பரம்பரை எழுதி வச்சிருக்கா. அவருக்கு என்ன பண்ணணும் அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவர் தன்னுடைய நித்திய கர்மாக்களும் ஒரு காலமும் விட்டதே கிடையாது. இது சொல்றதுன்னா நம்முடைய நித்தியமும் நைவேத்தியமும் நாம் பிரபன்னனாக இருந்தாலும் பண்ணியே தான் ஆகணும். பண்ணாம இருக்கிறதுக்கு கேட்கிறேன். உடனே என்ன கேள்வி கேட்பா? நம்மாழ்வார் பண்ணாரான்னு கேட்பார். நிச்சயமா பண்ணல, வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். இப்ப நாம நம்மாழ்வார் இல்லையே, நம்ம புளிய மரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையே, நல்லா புளியஞ்சாதம் சாப்பிட்டு இருக்கோம். 1 2 இல்லை, எத்தனை உண்டு எல்லாம் சொன்னதுல சாப்பிட்டு இருக்கோம்.
அவருக்கு ஆழ்வார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்திருக்காரு. அதனால அவருக்கு எல்லாம் உண்டு. நமக்கு என்ன இதெல்லாம் பண்ணித்தாகணும். அப்ப பண்றச்சே நம்ம எதுக்காக பண்றோம்? சாஸ்திரம் சொல்லிச்சுக்காக பண்றோம். இது பண்ணலன்னா பாவம் 2 விதத்துல பண்ணலாம். சாஸ்திரம் சொல்லிச்சாமே அதனால பண்றேன், இது ஒருத்தர் பண்ணலாம். இல்ல பண்ணலன்னா பாவமா சுவாமி அநேகமா இதுதான் பண்றா. இன்னைக்கு கோயில்ல கூட்டம் எது விதமா நிறைய வருது. ஓஹோன்னு பக்தி வளர்ந்ததுலாம் ஒன்றும் கிடையாது. அங்க போனா இது கிடைக்கும். 48 பிரதட்சணம் பண்ணா இது கிடைக்கும், 2 பிரதட்சணம் பண்ணா இது கிடைக்கும். கையில ஏதோ ஒரு விளக்க சொல்றாங்க. இன்னைக்கு எம்பெருமான அர்த்தம் இதுல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஈக்காக இருக்காது. அங்க நீங்க மாத திருநட்சத்துக்கு போறீங்கன்னா திருவஞ்சு நாராயணன் இருக்கணும். ஒரு 10 பேர் தான் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பா. ஒவ்வொரு நல்ல ஆச்சரியமா இன்னைக்கு தீர்த்தம் கிடைக்க மாட்டேங்குது. அத்தனை தூரம் இந்த கூட்டம் வந்துட்டு. ஆனா அத்தனை கூட்டம் என்ன கூட்டம்னா எம்பெருமானார் ஒரு பிராவண்யம் போட்டு அப்படின்னா ஒன்னும் இல்ல. அவர்கிட்ட போனா ஏதோ தோஷம்லாம் இருக்கான், அதெல்லாம் போயிடுமா, அதனால பண்ணா அது பிரயோஜனமே இல்லை. அப்ப ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்றோம் இல்லையா, காரணத்தை முன்னிட்டு கொண்டு சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இல்லவே இல்லை. எதுவுமே பண்ணக்கூடாது, காரணமே கிடையாது. அப்ப என்ன இருக்கு? சார்த்தம் பண்றேன்னா சுவாமி சார்த்தம் பண்ணலன்னா பாவம் தானே, பாவம் தானே, வாஸ்தவம் தான். இப்ப பாவத்தை தலைக்கத்தை நான் பண்ணிதானே ஆகணும். இதுன்னு உண்மை, இதன் நிதர்சனம் வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக பண்ணக்கூடாது. சாஸ்திரம் சொல்லிட்டு இது முதல் நிலை. 2வது தெரியுமா, நான் பண்றபடியால ஈஸ்வருடைய திருவுள்ளம் உகக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பகவானுடைய திருவுள்ள உகப்புக்காகத்தான் நம்முடைய கைங்கரியமே தவிர இதை நான் பண்ணிட்டேன் பண்ணபடியால எனக்கு தோஷம் இல்லை அப்படின்னு பண்ணா அவன் அடிமட்டத்தில் இருக்கிறவன் அர்த்தம். அவன் பிரபன்னனே இல்லை, அவன் ஒரு நாளும் பிரபன்னனே ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? நான் பண்றது எதுக்காக பண்றேன்? அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக பண்ணிட்டு இருக்கிறத தவிர மற்றதுக்காக பண்ணல, மற்ற விஷயத்துக்காக பண்ண போறதே கிடையாது. பண்ண போறது தேவையில்லை. அப்ப இது பண்ண அந்த தோஷம் போயிடுவான்னா அவன் தான் உட்காரன். எந்த விஷயம் பண்ணாலும் அவருடைய திருவுள்ள உகந்தா அதுதான் நமக்கு பிராப்தியம், அதுதான் நமக்கு புருஷார்த்தம். மற்றொரு கைங்கரியம் பண்ணமே அனுபவம் தெரிஞ்ச பிரீத்திகாரித கைங்கரியம் தான் சொல்லியிருக்க தவிர என்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் இல்லை, அவன் ஆனந்தத்துக்காக தான் கைங்கரியம். அதனால எந்த காரியம் பண்ணலாம் அது சாஸ்திரமே விதிச்சுனாலா விதிச்சுதான் பண்ணல. கரண்ட் இருக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டணும். அப்படியே எல்லாம் நாம கட்டலன்னா அரசாங்கத்துக்கு பணமே கிடையாது, நாம தான் கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்துல எல்லாரும் கட்டுறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அரசாங்கம் ஒரே ஒரு சின்ன ஆணை ஒண்ணு போடட்டும், உங்களால முடிஞ்சா கரண்ட் கட்டுங்கோ அப்படின்னா ஒருத்தரும் கட்ட மாட்டான், யாருமே கட்ட மாட்டான். அது சட்டம்னு போட்டபடியாக தான் கட்டுவான். அதே மாதிரி இந்த சாஸ்திரக்காரங்க சட்டம் போட்டிருக்கு, சட்டம் போட்டபடியாக தான் பண்ணிட்டு இருக்கா. இல்லைன்னா ஒருத்தர் பண்ண போறது இல்லை. ஏன்னா என்ன சொல்ல முடியலையே சொல்ல, எனக்கு முடியலன்னு இருக்கா. அப்ப இது எதுக்காக பண்ற? அந்த சட்டம் போட்டுட்டு போட்டபடியாக பண்ணேன்னா தோஷம், தோஷமான விட அந்த தோஷ நிவர்த்திக்காக பண்றேன்னா அந்த தோஷ நிவர்த்திக்காக பண்றேன்னா பகவான் திருவுள்ள உகக்காது. அப்ப தோஷம் வந்துருமானா தோஷம் வராது. நமக்கு எது தேவை? தோஷத்தை காட்டலாம் அவருடைய திருவுள்ள உகப்பு தான் நம்ம முக்கியம். அப்ப உகப்பு எதுக்காக எப்படி ஏற்படும்? நீ சொல்லி ஸ்ருதியும் முத்தியும் மகை ஆக்ஞா, ஸ்ருதியும் ஸ்ருதியும் என்னுடைய ஆணையம் சொன்ன ஆக்ஞா சேர்த்து மம துரோகின்னு சொல்லிட்ட. நீ எப்படி உன்னுடைய ஆணையம் சொல்லியோ உன்னுடைய ஆணையப்படி நடக்கிற, ஆணைப்படி நடக்கிறது கடமைக்காக பண்ணல, உன்னுடைய பிரீத்திக்காக பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிரீத்தி விடல, இதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் சங்கல்பமே பகவதாக்ஞா பகவத் கைங்கரிய ரூபம். அது எந்த காரியமா இருந்தது, சாஸ்திர காரியமா இருந்தது, கைங்கரிய ரூபம். தகவனாக பண்ணிட்டு இருக்கேன், தகவனா பண்ணிட்டு என்ன கைங்கரியம் என்னமா ஆகுனா தகவனா சார்ந்து பெருமாள் வாங்கிட்டார். அப்ப என்ன கைங்கரியம் அதைத்தான் தெரிவிக்கிறார். கதா வித்வான் புண்ணிய பாவை அதான் இந்த மாதிரி பண்றதே என்னன்னா அந்த புண்ணியம் நமக்கு ஒட்டாது, அதுல ஏதோ தப்பு நடந்து போச்சு அந்த பாவமும் ஒட்டாது. இதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய புக்குள்ளாத்தாக பண்ணிட்டோம்னா ஏதோ தெரியும் அப்படி ஓகோன்னு எல்லாரும் சொல்லி வரணும். அப்படி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ தவறான வார்த்தைகள் 2 மணி நேரத்தை எத்தனையோ வரலாம். நம்ம என்ன பராசரப்பட்டதானா இல்லது எம்பெருமானாரான நிச்சயமா கிடையாது. எத்தனையோ தவறான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை அவர் கொடுக்குறா அவர் பார்த்து பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு எண்ணத்தோடு சொல்லணும்னா அந்த தோஷம் தட்டாது. எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த நிலையில் இருக்கணும் இல்லையா. அப்ப புண்ணியத்தையும் பகட்டணும் பாபத்தையும் தூக்கணும், அப்பதான் ஆயிடுவான். அன்றைய தினத்தில் அவருக்கு தெரிஞ்சார் இதெல்லாம் என்ன இந்த மாதிரி பண்ணார், இனிமே அந்த மாதிரி பண்ணாது. ஒரு பக்கம் இந்த பிரசாதத்தை எடுத்தா புண்ணியம் கிடைக்க போடுது, இந்த பக்கம் எடுத்தா பாவம் படிச்சு, 2த்தையும் விட்டுடு. 2த்தையும் விட்டுட்டு என்ன பண்ற? பகவத் சரணாரது ஆச்சாரத்திற்கு அந்த பட்டரை சொன்னதை கேட்டு பிரசாத மூட்டையை எடுத்து சென்று கொண்டு வந்தாலும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும். ஆனா புண்ணியம் கிடைச்சாலும் என்ன ஆகுது? சம்சாரத்தை தான் இருக்க போறோம், புண்ணியம் கிடைக்கிறவங்க தான் இருக்க போறோம். ஏன் புண்ணியம் தானே கிடைக்காதா? மேல இது சீவியம் கிடைக்காது, புண்ணியமும் கிடைக்கணும் பாவனம். அதே மாதிரி பணம் முட்டை ஏற்கிறது கிடைக்கிறது நரகம் தான் கிடைக்குது. அப்போ மறுபடியும் சம்சாரத்தில் வரணும்.
அப்ப ரெண்டுமே இருக்கிறபடியாலே ரெண்டுத்தையும் அதனால்தான் பட்டர் சொன்னார், இரண்டில் மாற்றி போகாதே, புண்ணிய பாபங்கள் கர்மங்கள் இப்படித்தான் உண்மை பழுதாபாடு படுத்தும். ஏன்னா இந்த லோகத்தை வந்தாலே நல்லா தெரியும், ஓ இது நல்லா இருக்கு, இது பண்ணலாம் போட்டுக்க, புண்ணியமா இருக்கும் போட்டுக்கன்னு தோணும். அப்படின்றதுக்கு பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, பகவத் கைங்கரியமா பண்ணு. ஓ இது பாபவாச்சா கிட்டக்கே போகாது, இந்த ரெண்டுத்தையும் விட்டுடுன்னு சொன்னார். அண்டையிலிருந்து மனத்தாசை விட்டாரும் சரித்திரம் 164வது வார்த்தை இந்த வார்த்தை முடிவுபட்டது. அடுத்தது 171ஆம் வார்த்தை, சின்ன சின்ன வார்த்தை. 171ஆம் வார்த்தை. கோடரி ஆழ்வான் என்றொருத்தன் எனக்கு இதமருளச் செய்வனம் என்ன பட்டர் பெருமாளை பார்த்து அவனையும் பார்த்த விடத்தில் இவனுக்கு விசுவாசம் தரபாமல் நிற்க விரதவைவ பவதோ மகா யதா பூயசி ஜன்ம வந்தது சத்யா தன்யமாம் ஜன்ம சஞ்சய சரணம் பிரஜகா என்கிற ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதை கோளரி ஆழ்வான் ஒரு பெரியவர். அவர் திருக்கோட்டியூர்லேருந்து வந்தவர். பட்டரிடத்துல சிஷ்யரா வந்து சேர்ந்தார். கோளரி ஆழ்வான் நிறைய சரித்திரத்தில் வரும், அவருடைய குருபரம்பரை நிறைய இடத்துல வரும். கோளரி ஆழ்வான் திருக்கோட்டியூர்லேருந்து வந்தவர். தனக்கு எதாவது ஹிதமருளி செய்யணும்னு கேட்டார். எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லணும், அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வருவார். ஹிதமருளி செய்யணும், ஹிதம்னா நல்லது, ஹிதம்னா நல்ல விஷயம், நல்லதை சொல்லணும்னு கேட்டார். கேட்ட உடனே பட்டர் பிரார்த்திச்ச உடனே அவரை பார்க்குறார். பார்த்த உடனே பார்க்குறார், இவர் பெருமாளை பார்த்தார், மானசீகமாக இவருடைய நன்மைக்காக பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருந்தார். ஏன்னா இவருக்கு பெருமாள்கிட்ட நிறைய விசுவாசமே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் வரா. யாத்திரைக்கு போனோம்னா நானும் வரேன் சுவாமின்னு வா. ஏன் வரான்னா இவாலாம் போறாள், இவரோட போனால் நன்னா இருக்கணும். அது ஆனால் நன்னத்தா இருக்கும். அது ஒன்று சீவேஸ்வரில் போகிற நன்னா இருக்கான்னு சொல்லலை. குழாங்களா அடியிருவன் கூடியிருந்தாருங்க நன்னத்தா இருக்கும். ஆனால் கூடவே விசுவாசம் இருந்து போகணும். விசுவாசம் இருந்து போனாதான் அதான் பேரு தப்பாது என்று துணிஞ்சி இருக்கை தான் முக்கியம். பேர் நிச்சயம் கிடைக்கிறது சுவாமி, கிடைச்சுன்றதுக்காக பெற்றப்படக்கூடாது, துணிவு ஏற்படணும். அந்த துணிவு பூர்ணமா இருக்கணும். அதுக்கு மேல பேட்டுக்கு திரைக்கு கிடைக்கணுமே 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 கிடைக்கணும். இந்த ரெண்டு நிலையும் மாறுபட்ட கருத்தா இருக்கும். இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ரெண்டு நிலையும் ஏற்படணும். அந்த விசுவாசம் விட்ட இல்ல. பெருமாள்கிட்ட போறாருங்கிற என்னமோ போறோம், என்னமோ அவா பண்ணா இவ பண்ணா இவ பண்ணா நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூடாது. ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் விட்ட இல்ல. விசுவாசம் திறக்காத முடியல. விசுவாசம் ஏற்படுறமே பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே அப்ப சொல்றார், பெருமாளை திரும்பி பார்த்தா இவர்கிட்ட விசுவாசம் நம்பிக்கை ஏற்படாம போட்டு தெரியுது. அப்ப இந்த ஸ்லோகம் சொல்ல விருத்தபை பவதோ யாதா பூயசி ஜன்ம சஞ்சிதி சத்யாம் அந்நதமம் ஜன்ம சஞ்சிதிஞ்ச சரணம் பிரஜா. இந்த நாளும் பல பிறவைகள் நீ பல ஜன்மங்கள் எடுத்திருக்காய். இதற்குள்ள இந்த ஜன்மமாவது அவன் திருவடியில போய் விழுந்துட்டு, அவன் திருவடியில போய் விழு. யாரை இருக்கிறார்? அந்த இவரை கோளரி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவன் திருடி. ஏன்னா பெருமாள்கிட்ட என்னிதாக பண்ணா சரி, நான் 1,00,000 ரூபாய் உபயம் பண்ண சுவாமி, விஸ்வாசம் இல்லாம பண்ணா பிரயோஜனமே இல்லை. சரணாகதிக்கு மகா விஸ்வாசம் தான் ரொம்ப முக்கியம். சரணாகதிக்கு அதான் ஆணுக்குள்ளியத்த சங்கல்பகா 6 நிலை உண்டு. சரணாகதி 6 அங்கங்கள். அங்கங்கள்னா அந்த அங்கங்களுக்கு ஒன்று இது பண்ண முடியல. ஆணுக்குள்ளியத்த சங்கல்பகா, பிராதிக்குள்ளியத்த வர்ஜனம், ரக்ஷசி இது விஸ்வாசகா, கோப்திருப்த வர்ணம் ததகா, ஆத்மன்யம் ஆத்மநிக்ஷேப சத்திதா சரணாகதின்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்டு சாஸ்திரத்தில் சொன்ன விஷயம் இது சொன்னா, அப்ப மகா விஸ்வாசம், அந்த மகா விஸ்வாசம் பகவான் பூர்ணமா இருக்கும், ஆச்சாரியும் பூர்ணமா இருக்கும். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதரான ஆச்சாரின் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானான்னு தெரிவிக்கிறார். முக்கியப்படல அதாவது இவர் பிரலோகாச்சார் பிரேமம் உண்டானா சொல்ல, பிரேமம் கனக்க உண்டானா அந்த 4 கிலோ இருந்தா போடுமா கணக்குன்னு சொல்லல, 4 கிலோ 5 கிலோ கிலோ கணக்கில் பூர்ணமா இருக்கணும். பிரேமம் கனப்பதான். அந்த மகா விஸ்வாசம் இந்த கோளரி ஆழ்வார்ட்ட இல்லை. இது இவாளுக்கு எப்படி சுவாமி தெரியும்? நேற்றுக்கே சொன்னேன், சர்வதந்திர சுதந்திரம்னு சொன்னேன். முக்காலமும் அறிந்தவர் இவருக்கும், அதே போல வேதாந்தியத்திற்கு அந்த பேரு முக்காலம் அறிந்தபடியாலே அதனால இருக்கிறார். நீ அவன் நல்லா விசுவாசவை விசுவாசம் வச்சான்னா உனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதில் மேற்கொண்டு ஆச்சார கடாட்சத்தை விசுவாசத்தை அந்த உதயத்தை பெற்று பெருமாள் சனமடைந்து இவன் மோட்சத்தை பெற்றான்னு சரித்திரம். 171 சின்ன வார்த்தை தான். 171ஆம் வார்த்தை. அடுத்து 174ஆம் வார்த்தை. 174ஆம் வார்த்தை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க வார்த்தை. அதாவது பெண்பழிய பெருமாளியருக்கு ஒரு கால் திருமேனி தாங்கின்றிலே கண்வளர்ந்திருப்பது தமக்கு அந்த அந்தரங்க நான் சீவைக்கும் அழைத்து நான் இப்போ திருவடி சாராமல் ஆலட்சியம் பெருத்து இன்னமும் இங்கே திருத்தினால் இருக்கும்படி ஏழை ஏதனும் ஆழியட தங்கி இவற்றை பெருமாள் திருவடியை விண்ணப்பம் செய்து பிரபத்தி பண்ணுங்கோள் என்ன அவர்களும் அப்படியே செய்து ஜீரக்கு திருமேனி பண்டு போலே பாங்காக
இதை கேட்ட சீவேட்டுவார்கள் இவருடைய ஆச்சாரிய நம்பிள்ளை சீபாத்தில் சென்று தண்டனிட்டு பிதாத்தமாய் எவருதுமாய் ஜீயர் இப்படி செய்தார், இது இவருடைய சொருபத்துக்கு சேருவோம் என்று விண்ணப்பம் செய்ய என்னையும் அவருடைய அபிப்பிராயம் அறிகிறோம். சகலவேத சாஸ்திரத்தில் போவாது பிள்ளை எங்கள் ஆழ்வார காய்ந்து அவரை சென்று கேளுங்கள் என்ன. அவர்களும் எங்கள் ஆழ்வாரை கேட்க அவரும் ஸ்ரீரங்கஸ்ரீயிலே சங்கம் போலே காணும் என்ன. பெண்ணை இட்ட கேட்டொழி அழகிது திருநாராயணபுரத்தை சென்று கேளுங்கள் என்று அவரும் துவக்கின கைங்கரியம் தலைக்கட்டாமையாலே காணும் இந்த இட்ட கேட்டொழி ஆகிறது. அம்மங்கியம்மாள் கேளுங்க என்று அவரும் பின்னை கோட்டிலிருந்து அவரை அருள் செய்த பகவத்வீஷ கேட்கிறொழி ஒரு தேவ விசேஷம் ருசிக்குமோ என்ன வீரவும் பிள்ளை இத்தையும் கேட்டொழி பெரிய முதலாளை கேளுங்கள் என்ன. அவரும் பெருமாள் சிவந்த திருமணம் கஸ்தூரி திருமாம் தரவத்திலே கண்டேன் இல்லையாவில் மூலையடிகளை முடித்துக் கொண்டு மீண்டு வருவேன் என்று பற்றொழி செய்தார். அப்படி இவரும் பெருமாள் திருமணத்துக்கு கஸ்தூரி திலகம் திருமணம் திருமாத்தி விட்டு போகாத வழியை காணும் என்றார். பின்னை இவை எல்லாவற்றையும் கேட்ட ஜீயர் திருமுக பட்டலத்துவம் பார்த்து சிரித்து இவையெல்லாம் உம்முடைய நினைவுக்கு ஓங்குமோ என்றார். இவை இத்தனையும் அன்று ஜீயர் விண்ணப்பம் செய்ய, ஆனாலும் உம்முடைய அபிப்பிராயத்தை சொல்லும் என்ன. பின்னை தேவரில் சர்வஜனாக அறிந்து வராதில்லை, ஆனாலும் அடியேனை கொண்டு வெளியிட்ட திருவுள்ளமாக விண்ணப்பம் செய்கிறேன். தேவரில் திருமணம் சாலையில் எழுத்தருளி திருமணம் செய்தவர்களே தூய்தாக திருக்குற்றால் சாத்தியருளி உலாவி அருளும் போது குருவேற்பின திருமணத்தை சேவையும் கருத்து பணிவாளர்கள கைங்கரியத்தை விட்டு அடியனுக்கு பரமத்திலே போக எச்சையா இருந்தது என்று ஜீயர் விண்ணப்பம் செய்தார். கேட்டருளி பின்னையும் முதல்கள் எல்லாரும் இவ்விபூதியிலே இவ்வுடம்போடு ஒருவருக்கு இவ்வவசியம் கூடுமதோ என்று மிகவும் திருவுள்ளமுகம் தள்ளினார். இந்த விஷயத்தை நம்ம அவதாரிகளே பார்த்துக்கணும். குறுக்கமா கதை மட்டும் சொல்லிடணும். பின்பகலாம் பெருமாகிய பெரியவர் தனக்கு நோய்வாய்ப்பட்டினார். பெரியவர்லாம் உடம்புக்கு வந்துட்டு ஜுரம் வந்துட்டுன்னு சொல்லுவோம், நமக்கெல்லாம் வந்துட்டுன்னு சொல்லுவோம். அவளுக்கெல்லாம் சாட்சி காட்டணும், அவளா சாட்டிக்கிறது, அவளா சாத்தி புஷ்பத்தை சாத்திரம் பெருமாளை சாத்திக்கிறது. அதே மாதிரி நோயை சாத்தினார் இந்த பெண்பாளம் பெருமாள் நோயை சாத்திட்டு இருந்தார். ஆனால் நோய் வந்துட்டுனா என்னது, அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோய்க்கு ஔஷதம் மருந்து சாப்பிடுவார். நம்மலாம் மருந்து சாப்பிட்றோம்னா ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் இன்னைக்கும் சில பேர் இருக்கா தன்னுடைய திரும்பியை பார்க்கவே மாட்டார், ஆத்ம உஜ்ஜீவனத்தை பார்ப்பாரு, சரீர ஜீவனத்தை பார்க்கவே மாட்டார். அப்படி இருக்கச்சே இவர் சரீர ஜீவனத்துக்கு பார்த்துட்டார். என்னன்னா அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டார். மருந்து வாங்கி சாப்பிட்டா தப்பறான்னா இது தப்பு. ஏன்னா சரணாகி பண்ணவன் யாரா இருந்தாலும் சரி, பிரபன்னன் யாரா இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய சரீரமும் ஆட்டும் ஆத்மாவாட்டும் ரெண்டே பெருமாட்டை சமர்ப்பிச்சாச்சு. சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சரீரத்தை ரட்சித்துக் கொள்வதோ ஆத்ம ரட்சணமோ இரண்டும் இவருடையது அல்ல. அப்ப இவன் ரட்சித்தானாக இவன் பிரபன்னனே இல்லை. இப்ப நாமெல்லாம் பிரபன்னனா இல்லையா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். உடம்புக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன, இந்த கண்ணுக்கு வந்தா அந்த கண்ணுக்குருவை மருத்துவர், மூக்கு வந்தா மூக்கு பொது மருத்துவர் கூட இல்லை, அந்த மூக்கு வந்தா மூக்குக்குரிய மருத்துவர், அதே மாதிரி காலுக்கு வந்தா எலும்புக்கு வந்தா எலும்புக்குரிய மருத்துவர் போறோமோ. அப்ப எங்க இருக்கு பிரபந்தன்னு ஒரு நிலை? ஏன் சுவாமி நம்ம தேகம் நன்னா இருந்தாலும் சோறு இருந்தாலும் சித்திரம் இருக்கும், தேகம் நன்னா இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தேகம் நன்னா இருக்கிறன்னு நீ அவன்கிட்ட பார்த்தீங்க, அவன் தானே மருத்துவரா என்ற மாமணி வண்ணா மருந்தும் பொருளும் அமுதவந்தானே நிர்வாணம் பேஷனம் பிஷப்னு சொல்றது இல்ல சாஸ்திரம். அப்படி இருக்கச்சு மருந்துலாம் அவனா இருக்கச்சு அவனுக்கு மேல இன்னொன்னு இருக்குன்னு ஓடுறவனோ. அப்ப பிரபன்னுடைய நிலைக்கு தகுந்தாவே இல்லாம ஒரு மாற்றிடுறவனோ. இவ அந்த மாறி போயிட்டாரு. இவரு யாரு பெண்பாளா பெருமாதிரி நம்ம மாறினா தப்பு இல்லை, அவர் மாறிட்டாரு. மாறினபடியால ஓடு பிடிச்சுட்டா எல்லாரும். என்ன பிடிச்சிட்டா, நீ என்ன மாதிரி வைத்தியம் பண்ணிக்கலாம், உனக்கு உடம்புக்கு வந்துருக்கா என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒருத்த அவனை அவர்கிட்ட போய் கேட்கறது பயம். ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றான், ஒண்ணுமில்ல சாமி இவருக்கு ஸ்ரீரங்க வாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊரை விட்டு சீவை கொண்டு போகிறது இவருக்கு விருப்பமே இல்லை, அதனால ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணணுன்றதுக்காக இந்த ஊர்லயே இருந்தார் ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்ல இல்ல காவேரியில ஸ்நானம் பண்றது அத்தனை தூரம் அத்தி அற்புதம். ஏன்னா நம்ம நினைச்சிருப்போம் இந்த துலாஸ்தானம் இருக்கே ரொம்ப நல்லா இருக்கும், காவேரி தீர்த்தமானது காவேரி விரஜாசையும் வைகுண்டம் அங்கமந்திரம் ச வாசுதேவர் அங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதந்திருக்கிறாரு. விரஜை வேறல்ல காவேரி வேறல்ல, காவேரியே விரஜை. ஏன்னா இரண்டு ஆற்றுக்கு நடுவே பெருமா இருக்கா இல்லையா, இந்த காவேரி விரஜை. அந்த காவேரி தீர்த்தமானது விருப்பம் இருக்கு. இன்னைக்கு சில பேர்லாம் நிறைய பேர் இருக்கா, இங்க ஓஹோன்னு இருப்பா. திருவரங்கம் போயிட்டோம்னா நேரம் எல்லாத்தையும் கலைஞ்சிருவா. காவேரியில் அம்மா மனத்திலே இல்லை, இங்க இந்த பக்கம் குளத்திலே தான் தீர்த்தம் ஆடுவா, அதாக்கெல்லாம் தீர்த்தம் ஆட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அந்த தீர்த்தத்துக்கு அத்தனை மகிமை. ஏன்னா அளவந்தார் படித்தொழில் அவர் திருமேனி சம்பந்தப்பட்டு வந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு பூர்வாசன திருமேனி சம்பந்தம். அதனால காவேரி தீர்த்தம் ஆடுறதுக்கு ஒரு ஆசையா இருக்கணும். அதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி நம்பெருமாள் சேவை யாரா வேண்டாம் சொல்லுவாங்க,
நம்பெருமாள் செய்யறீங்கன்னா புறப்பாடுன்னா நம்பெருமாள். நீ எத்தனை திவிதேசம்னா வச்சுக்கோ, என்னதான் பண்ணு. இத்தனைக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோன்னு கிடையாது. எனக்கு திருவல்லிக்கேணி தான். என்னதான் எத்தனை பண்ணாலும் கட்டவெளிய கோல் கையில் கொண்டு பாத்தன் தன் தேமுந்தன்னாலை சித்தவை வழியா விழுதிறந்தாலை திருவல்லிக்கேணி அவருடைய அனுகிரகத்தால் அவருடைய திருவிழாத்தால தான் இன்னைக்கு இருந்துருங்க. எங்க போனாலும் அவருடைய திருவிழா தான். இதுக்கு சொல்றதுன்னா எத்தனை வைபவம் திருவல்லிக்கேணி இருந்தாலும் நம்பெருமாள் சேவைன்றது ஒரு தனி தட்டு தான். இத்தனையும் ஓஹோன்னு கிடையாது. அதே மாலை தான். இவர் மாலை அப்பப்போ மாத்திட்டே இருப்பார். அதே மாலை தான், அதே தான், இன்னும் கிடையாது. அப்படி இருக்கச்சதும் அந்த புறப்பாடுன்னா 6 மணின்னா நம்ம திருப்பி வச்சுக்கலாம் வார்த்தை. எந்த சன்னதியிலையும் கிடையாது. திருவல்லிக்கேணி இன்க்ளூடிங் திருவல்லிக்கேணி 6 மணின்னா அது எப்படித்தான் அது எம்பேர் அதான் ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அதிவர்த்ததாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த அவர் ஏற்படுத்தினது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே கிரமம் ஒரு துளியும் மாறாம நடந்துட்டு இருக்கு. எது சொல்றதுன்னா அத்தனை இன்னைக்கும் ஒவ்வொரு சுவாமிகளும் அதை அப்படியே முன்னிட்டு நடத்திட்டு இருக்காரு. அதான் நம்பெருமாள் புறப்பாட்டுக்கு வேற இவருக்கு ஒன்றும் கிடையாது. அதான் நம்பெருமாள் புறப்பாடு இவருக்கு சேவிக்கணும். இதை விட்டுட்டு அங்க சிவைக்குண்டு போனா அங்க என்ன புறப்பாடா இருக்கு? அநேகமா இல்லை, அநேகமா அங்க இல்லை. அவர் பாருங்க உட்கார்ந்து வீட்டிலிருந்து 7 உலகம் தனிக்கோள் செல்ல தேவியல் கூர்மாத்தின் திவ்யலோகம் தத்துரிய மணிமயம் மண்டபம் தத்ரஜேஷன் தஸ்மின் தர்மாதி பீடம் தத்துபரிகவலம் சாமன கிரகணிச்சன்னு இருக்கப்படாது இல்லையா? எத்தனை ஹா ஊகா அந்த அனுபவம் தனி. நீங்க இந்த அனுபவம் இங்க வேணும் பண்ணணும். நம்பெருமாள் புறப்பாடு அனுபவம் இருக்கணும். அதனால இவர் இங்க இருக்கணும். அதனால மருந்து வாங்கி சாப்பிட்டார். இது 3வது சொன்னார். 4வது சொன்னார் இல்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தன் ஆச்சாருடைய காலட்சம் நம்பில்லையுடைய காலட்சம். நம்பெருமாள் கோட்டியோ நம்பில்லை கோட்டியோன்னு 2 சாமியம் பார்க்கிறார். அப்படின்னா புறப்பாடாய் பெருமாள் உள்ள ஆஸ்தானம் நிகழ்த்தான்னா அத்தனை கூட்டம் வருமா? நம்ம இதுக்கோ போயிட்டு நாடகத்துக்கு போயிட்டு அப்படியே கூட்டமா வரும் பாருங்க. அதெல்லாம் கிட்ட அந்த காலம் நம்பெருமாளுடைய புறப்பாடு முடிஞ்ச உடனே அத்தனை பேரும் உள்ள ஆஸ்தானம் நிகழ்த்தா அத்தனை கூட்டம் வருமா? அதே போல நம்பில்லை காலட்சேப கோஷ்டி முடிஞ்சுன்னா அத்தனை கூட்டம் வரும். அந்த காலட்சேப கோஷ்டிக்கு அத்தனை பெருமை. ஆனா நம்பில்லை காலட்சேப கோஷ்டி அங்க இருக்கா தெரியாது. அதனால அந்த காலட்சேபத்தை கேட்கறதுக்காக அவர் இங்க இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னார். நேராக தன்னுடைய நம்பிலைட்டு போய் கேட்டார். எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லிட்டார் வாஸ்தவம் தான். அவர்கிட்ட கேட்கலையே. உண்மையை யார்கிட்ட கேட்கணும்? பின்பழகிறான் பெருமாள் தீர்த்தம் கேட்கணும். அவர் காவையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கட்டும், இல்ல ஸ்ரீரங்க வாசம் இருக்கட்டும், இல்ல நம்பெருமாள் சேவையாகட்டும், அல்லது காலட்சேபமாகட்டும், எது வேணா இருக்கலாம். அவர்கிட்ட போய் கேட்கணும். நேரா அவர்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட போய் கேட்டோன்னு அவர்கிட்ட சொன்னார் இந்த 4மே இல்லைன்னு சார். 4மே இல்லைன்னா அப்பனா உனக்கு சரீரத்தில் ஆசையாண்டா. எப்ப இந்த 4மே இல்லையே சரீரத்தில் ஆசைப்பட வராது. நாமெல்லாம் சரீரத்தில் ஆசை வச்சு ஐயோ போயிடுமா பிராணம் போயிடுறது சீக்கிரமா போங்க. நல்ல பேர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கொடுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்துட்டா தீர்ந்தே போச்சுன்னு சொல்ற வரையா. அப்ப என்ன பிராணம் போயிடும் போயிட்டு போட்ட டிவியில போய் என்ன சொல்ல அதான் இருக்காரு அனந்தாள இந்த கடிகுண்ட பாம்பு வலிதாக இங்க கைங்கிற கலித்த பாம்பு வலிதாக அங்க போய் கைங்கிற பண்ண வந்துருக்காங்க. அப்ப அந்த நிலைக்கு வரலையே. இப்ப இவளுக்கு பிராணம் போயிடுறதுக்காக இந்த சரீரம் போயிடுறதுக்காக இல்ல. உடனே இவன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதுக்குதான் பண்ணேன்னா ஒண்ணுமில்ல. எங்க ஆச்சாரம் தீர்த்தமாட்ட வருவார். தீர்த்தமாட்ட வச்சு பின்னாடி சின்ன வடுவு மாதிரி வருமா அந்த தீர்த்தம். அப்படியே வந்துருமா. அதை சேவிச்சுட்டே வருவேன். அது காலவட்ட கைங்க 2 வரேன். அந்த சேவை அங்க ஸ்ரீவைகுண்டம் போனா கிடைக்குமானா அனைவமே கிடைக்காது. கிடைக்காதபடியாலே அங்க சேவை இங்க கிடைக்காது. அந்த சேவை செய்யணும். அதற்காக நான் ஔஷத சேவை பண்ணிட்டே தவிர, அதாவது பண்ணிட்டே தவிர மற்றொன்னுக்காக இல்லைன்னு தெரிவிக்கிறார். இது 174ஆம். அப்ப ஆச்சாரத்துக்கு அத்தனை பேருக்கு இதை ஒரு பாட்டாக எழுதிட்டார் மணவாளமாவணிகள் உபதேச மாலையை. பின்படவராம் பெருமாஜியர் பெருந்திவத்தில் அன்பது அற்று மிக்க ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகள் செய் அந்நிலைய நன்னெஞ்சே. நீங்க உபதேசம் வைத்து பாருங்க. ஊனமர எப்பொழுதும் ஓரும் தெரிவிக்கிறார் ஆசியமானவம். இது 174வது வார்த்தை. அடுத்து 175வது வார்த்தை. ஆச்சரியமான வார்த்தை 175. 175ஆம் வார்த்தை. நஞ்சியர் பட்டர் ஸ்ரீபாசத்தில் ஆசிரியத்த அனந்தரத்திலே கையிலே இருந்த சில பொன்னை வாங்கி பட்டர் ஸ்ரீபாதத்திலே இட்டு தண்டனிட்டவாறு பற்ற அத்தை எடுத்து இவரை பார்த்து, நான் பொறுத்த திரவியத்தில் சாபேட்ச வைக்கிற இவர் உபதேசி நான் தனக்கு உத்தரா ஹேத்துவாக கூறுகிறதோ என்று உனக்கு ஓடுகிறது என்று கேட்டவர்களே இவரை பார்த்து, சர்ப்பதௌஷகாய் மிருதனாய் ராஜகுமாருடைய சம்ஸ்கார திசையிலே மந்திர ஔஷத சக்தியுடாகனாய் ஒருவன்
வந்தவுடனே உன் மகனை பிழைப்பிக்க இந்த ராஜ்யத்தை தாவன் கொடுக்கும்படியான புத்திரவாசலுடைய ராஜாவின் பக்கத்திலே ஒரு பிடிசோறு வேண்டு உண்டு மிருதனாய் ராஜபுத்திரனை பிழைப்பிக்கும் பிரதிமான்கள் எல்லாரும் உண்கிற சூட்டிலே இவனுக்கு இச்சை உண்டானது என்று அந்த விஷதாரண சக்தியிலே ஏதேனும் குறை ஏதேனும் குறைந்ததில்லையே. அப்படியே எல்லாரும் மிருகபந்ததை அர்த்தகாமங்களிடையே எங்களுக்கு திகழ்ந்தாகத்தே ஆகணும். நாங்கள் உபதேசிக்க ஞானத்துக்கு ஒரு சம்சார சம்பந்தத்தை அடுத்து புருஷார்த்தமாகிற கணவன்ல சக்தி உண்டென்றும் என்று அவளை செய்தால் இத்தால் ஆச்சாரத்துக்கு காதல் வேறொரு சீவைஷ்ணவருக்கு காதல் இதர சம்சாரங்களோடு ஹேட்டு சப்தாபுக்தமாய் அர்த்தகாம பிரவாசமாடு இவர்களையும் பிரபுதிமான்களோடு நிலைக்கலாகாது எங்கனைகளில் காமோக்கிய பரமா யதாதிதி நிச்சிதாக என்று அர்த்தகாமங்கள் புருஷார்த்தம் என்று இருப்பார் அஜ்ஞர். ஞானவான்கள் சரீரவசனாலவும் சத்ருஷ்டே சேட்டுதே லாவண்யா பிரகிருதி ஞானவாதிதி இத்தால் பிரகிருதியாலே வாசனா பிரயுக்தமாக செல்ல கடவுளென்று அருளி செய்தார். இது பெருசா இருந்தாலும் முதல்ல விஷயத்தை சொல்லினேன். 175 விஷயம் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதனுடைய சாராம்சத்தை பார்க்கலாம். நஞ்சியர் பணக்காரா இருந்தார், அபாரமான பணம் வச்சிருந்தார். தனக்கு 2 மனைவிகள் 2 பாரியாக்கள் 2 தர்மபத்திரிகளுக்கும் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்துட்டார். 3 பிரித்தார். 2 பேருக்கு 2 கொடுத்துட்டார். மிச்சவருக்கு ஒரு சொத்தை தான் எடுத்துட்டார். இந்த விஷயத்தை கடந்த முடியாது பார்த்தோம். எடுத்து நேரம் சொத்தை கொண்டு வந்து பராசர திருவிழையை சமைச்சிட்டார். சமைச்சுன்னு அவர்கிட்ட அர்த்தங்கள்லாம் வாங்கிட்டார். பராசரத்துக்கு எல்லா அர்த்தங்களையும் சமைச்சிட்டு அவர்கிட்ட அர்த்தங்களாம் வாங்கிட்டார். வாங்கினோன்னே அப்ப பட்டர் சொல்றார், நான் கொடுத்த சொத்து என்று கொடுத்தேன் அல்லவா, அப்ப விருப்பத்தோடு தான் நான் எடுத்துருக்கேன். அப்ப இந்த விருப்பத்தோட சொத்தை எடுத்துட்டேனே, நான் சொல்லிக்கிற மந்திரமா சம்சாரத்துல உன்னை தாக்கிட்டு இருக்க போறது? உன் சொத்தை வாங்கிட்டு தான் நான் மந்திரம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நான் எப்பவுமே மந்திரம் சொல்றதுக்கே ஒரு விஷயத்துக்கு ஒரு சொத்தை வாங்கிட்டு கொடுத்தாலே அந்த மந்திரம் காரியம் பண்ணாதுன்னு அர்த்தம். நம்ம பிரியத்துக்காக அதுக்காக கொடுத்த சாத்தம் வந்து வாத்தியார் வராது, ஓ அவரு அப்படின்னா சம்பாவனை கொடுக்கூடாது அர்த்தம் இல்லை, கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவர் என்ன நினைக்கணும், அவ கொடுத்தா தான் இதை பண்ணுவேன்னு நினைக்கிறா பாருங்க, அது தவறு. நாம என்னதான் நினைக்கணும், நாம கொடுத்தா தான் சத்தை பெறணும்னு நம்ம நினைக்கணும். அதுனா யதாசக்தி அனுசந்தானம். நம்மகிட்ட 500 ரூபாய் கொடுக்கறது சக்தி இருக்கு, வேணா 50 ரூபாய் கொடுத்தா போறோம் அப்படின்னு நினைச்சா அது லாபம் இல்லை. அது 500 ரூபாய் பூர்ணமா கொடுக்கும், யதாசக்தி அனுசந்தானம். அவர் நினைக்கணும், ஓ நமக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான், கைங்கரியம் பண்ண வேண்டியது நம்முடைய நிலை, அதுக்குதான் நமக்கு இந்த வித்தியை கொடுத்து பண்ணிடலாம். இது எல்லாருக்கும் உபன்யாசகாரம் இதான் பண்ணணும், அத்தியாபகம் இதான் பண்ணணும், கைங்கரிய பரவலும் இதான் பண்ணணும், கலிகப்பட்ட சுவாமி இதான் பண்ணணும், திருவாராதம் பண்ணக்கூடிய இதான் பண்ணணும், ஒத்த புஷ்ப பாலம் கட்டணும் அவனும் இதான் பண்ணணும். ஒத்தொத்தரனா இந்த கைங்கரியத்தை கொடுத்துருக்கான யாருக்கு கொடுக்காம, ஏன்னா அவன் நினைச்சா யாருக்கு வேணா கொடுத்துக்கலாம் வேணும், கோட்டி பேர் இருக்கா அவனை கைங்கரியம் பண்றதுக்கு. அதனாலதான் ஆச்சார கைங்கரியம் பண்ண அவனே சொல்றான், பகவதால் கைங்கரியம் பண்ண அவனே சொல்றான். தனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஏத்துக்கிறதுன்னா தனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காலும் ஸ்ரீவைஷ்ணவ காலத்துல கைங்கரியத்தான் அவன் பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னா அவளுக்கு தான் கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு நிறைய பேர் வந்துட்டு கைங்கரியம் பண்றதுக்கு தயாரா இருக்கா. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த நிலை பணத்தை கொடுத்து வாங்கினாலே அது 2ஆம் பட்சம் தான். இப்ப இவர் பராசரம் எடுத்திருக்கார், யாரை பார்த்து நஞ்சியரை பார்த்து சொல்றது முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆச்சாரியனுடைய நிலை நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல ஆச்சாரனுடைய பிரபாவம் தெரியாமே நம்ம போய் விழுந்துருவோம். விழுந்து மட்டும் இல்ல, என்ன சுவாமி ஏதோ பயிட்டு இருக்காரு, அவரு நம்மள போலதான் இருக்காரு, எல்லாம் நம்மள போலதான் வந்துருக்காரு, அந்த வைபவம் எல்லாம் நமக்கெல்லாம் வருது, நம்மள மாதிரி இருக்கிறதால அவரால் எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். தவறான எண்ணம். ஏன்னா நம்மோட அவரை சேர்த்து பார்க்கிறோம். ஏன் சேர்த்து பார்க்கணும்னா, நம்மள போல சாப்பிட்றாரு, நம்மள போல தூங்குறாரு, நம்மள போல எல்லா உறவும் இருக்கு, நம்மளை பார்த்தா ஒருத்தர் கோபம் வருது, திடீர்னு கோபம் வராமல் இருக்கு, திடீர்னு ஆசைப்படாம இருக்காரு, பிள்ளைகளும் அதே மாதிரி நம்ம மாத்து சொல்லாம சில பிள்ளைகளும் தவறாக இருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் என்ன நினைக்கிறதுனா, ஓ நம்மை போலதான் இது அப்படின்னு இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்ன சொல்றேன், அதெல்லாம் என்ன சொல்றாரு பராசரப்பட்டார், நீ என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு உங்க சொத்தை ஏற்றுட்டு தான் நான் வந்து ஏற்றுட்டேன், விருப்பத்தோடு தான் ஏற்றுட்டு இருக்கேன், ஏற்றுட்டு இப்ப நான் அர்த்தத்தை தான் கொடுத்தேன், கொடுத்ததுக்கு நீ மோட்சம் போக போறேன். அப்ப இந்த சொத்தை ஏற்றுட்டு அர்த்தத்தை கொடுத்துருக்காரு, இதனால இந்த மோட்சம் கிடைக்குமா? இன்னைக்கு நமக்கு சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆஸ்திகா இந்த வார்த்தை கேட்கிறார், என்ன சொல்லுங்க அவரு இந்த ஊர்ல இருக்காரு, அவரு மூப்பர் இருக்காரு, அவர் சம்பந்தம் பெற்றா உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா கேட்கிறா இல்லையா?
இது அன்னைக்கே இது கேட்டுக்காரு. பராசர பட்டர் அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு கேட்டுக்காரு இந்த வார்த்தை. இன்னைக்கு வரும் தெரியும் போட்டு இருக்கு கேட்டுக்காரு. அதான் தெரிவிக்காரு. அப்ப இந்த சம்சாரத்திலிருந்து பார்த்து கேட்க இப்ப அழகான திருட்டாக சொல்ல போறாரு. இப்ப இந்த உபதேசம் என்ன? சம்சாரத்து நீர் எனக்கு உபதேசம் பண்றது யாரு? ஆச்சாரம் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான். உபதேசம் தானே சம்சாரத்திலிருந்து தாண்டி வைக்க போறது. இந்த உபதேசம் மோட்சம் ஆச்சாரம் தானே புருஷக்காரன் வந்து மோட்சத்தை கொடுக்க போறான். ஆச்சாரம் கொடுக்குற சிபார்சை பண்ணி ஆச்சாரம் பார்த்து பகவான் சொல்லி பகவான் மோட்சத்தை கொடுக்க போறாரு. அப்ப மோட்சம் கொடுக்கறதுக்கு எது ஹேதுவா இருக்கு? ஆச்சாரம் தானே காரணமா இருக்கான். அவனுக்கு உபதேசம் தானே காரணமா இருக்கு. நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்க. காசு என்னது? என்னுடைய சொத்து முட்டை கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உபதேசம் பண்ணிருக்க. இந்த உபதேசமா என்ன சம்சாரத்தை தாண்டி போறது அப்படின்னு ஜியா நீ நினைக்கிறையான்னு கேட்டார். அவர் கேட்கல. நஞ்சியை பேசுறா கேட்கல அப்படின்னு பராசர். நஞ்சியருக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு பராசரப்பட்டு தெரியும். நம் போல்வாருக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு அன்னைக்காக தெரியும். அன்னைக்காக இந்த மாதிரி கேள்வி தானே கேள்வி கேட்டுட்டு இதுக்கு சமாதானம். அது ஒரு திட்டான்னு ஆச்சரியமான திட்டாந்தம். அதாவது ஒரு ராஜாவுக்கு ஒரு பிள்ளை, ஒரு ராஜாவுக்கு பிள்ளை. அந்த பிள்ளை என்ன பண்றது அப்படின்னு நீங்க அப்படியே பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்றது? ஏன்னா அதுல போனா அந்த கதை போயிடும். கடைசியில் அது படிக்கும். அந்த பிள்ளை என்ன வந்து ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. அந்த பிள்ளையை பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடிச்சா ராஜா தகப்பனார், ராஜா தகப்பனார் கதறாரு. ஐயோ கண் கடிச்சிட்டுனா அந்த பாம்புக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய யாரா இருக்கா இல்லையா? வைத்தியர் இருக்கா இல்லையா? அந்த வைத்தியர் போய் அழிச்சுடுவாங்க. பாம்பு விஷத்தை முறிக்கக்கூடிய வைத்தியர் இருக்கா இல்லையா? அந்த வைத்தியர் போய் அழிச்சுடுவாங்க. மந்திரி ஓடினார். அவர் அழிச்சு வந்துட்டார். அந்த விஷயத்தை முறிக்கிற அழிச்சு வந்துட்டார். அழிச்சு வந்தனே ராஜா துடிக்கிறாரு. காப்பாத்து காப்பாத்து என் பிள்ளை காப்பாத்து, உனக்கு என்ன வேணா கொடுக்குற காப்பாத்து அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா? நாமே ரொம்ப ஆபத்து வந்து நம்ம குழந்தைக்கு வந்துட்டு நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா உடனே யாரை பிடிச்சிப்பான்? பெருமாளை பிடிக்க மாட்டான். அங்கே இருக்கிற டாக்டர் தான் கை பிடிச்சிப்பான். எவ்வளோ வேணா பணம் செலவாட்டமே எப்படியா காப்பாற்றிருக்கான். எவ்வளோ வேணா ஆட்டம் நான் எனக்கு ரட்சிக்கு வர கேட்க மாட்டான். ஏன்னா அத்தனை தரும் விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் யாரோ ஒருத்தன் யாருன்னே தெரியாது அவன்கிட்ட வச்சுருப்போம். அதே போல இந்த ராஜா என்ன பண்றான்? இந்த இவன்ட்ட விசுவாசம் வைக்கிறான். என்ன விசுவாசம்? என் சொத்தையே கொடுத்துறேன், என் ராஜ்யத்தையே கொடுக்குறேன், என் பிள்ளைய காப்பாத்து. யார்கிட்ட கேட்கறான்? இந்த பாம்புல இருந்து விஷ மருந்து எடுக்கிறானே, அந்த ஔஷதத்தை பண்ண போறானே, ஒண்ணுமே இல்லை. அவன் ஒரு ஓட்டையாடி அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான். என்ன பிறக்கும்? விடு விடு என் ராஜ்யத்தை கொடு, என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்துறான். அவன் பார்த்தான், ராஜன்னு எனக்கு ராஜ்யம்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பசியா இருக்கு, சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஒரு பிடி சாதப்படு, சாப்பிட்ட கூட நான் சாப்பிட்டுட்டேன் வச்சுக்கேன், அது போற எனக்கு மற்ற நான் காப்பாத்திடுறேன். உடனே ராஜா என்ன பண்ணா? சாப்பாடை கொடுத்தான், ஒரு பிடி சோதை கொடுத்தான், சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே நல்லா தப்பா வந்தான். அந்த ஔஷத தேவையில்லையோ அந்த சேவையை சேவை பண்ண பாம்புட்டு இருந்து அந்த விஷத்தை முடிச்சுட்டான், எடுத்துட்டான். இப்போ காப்பாற்றியாச்சு. உடனே ஒருத்தர் சொன்னார், சாமி இந்த உயிரை கொடுத்துருக்கான்ல, யாருக்கு? போகிற உயிரை வீட்டுக்கு கொடுத்துருக்கான் இல்லையா இந்த பாம்பு எடுக்கிறவன், விஷத்தை மறிக்கிறேன், அவர் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு பிடி சோறு கொடுக்குறேன் கொடுத்தா போறேன்னு சொன்னா, ஒரு பிடி சோறை வாங்கிட்டு இவன் அந்த ஔஷத சேவையை எடுத்திருக்கானே, அந்த முடிவை, அந்த விஷ முடிவை எடுத்திருக்கானே, அதனால இது பலிக்குமோ? ஏன்னா இதுக்கு பலன் என்ன? ஒரு பிடி சோறு. ஆனா ராஜா என்ன சொன்னார்? ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னாரு. ஆனா இவன் என்ன சொன்னான்? எனக்கு 4 நாள் ஆச்சு, பட்னி பசியா இருக்கு, ஒரு பிடி சோறு கொடுத்தா போறோம்னா. இப்போ உடனே பக்கத்தில் கேட்கிறாரு, என்ன சாமி ஒரு பிடி சோறு கொடுத்து காப்பாத்திருக்கானே, அது பலிக்குமான்னு கேட்கிறாரு. அது போலதான் இருக்கு நீ கொடுக்கறது. நீ கொடுத்த சொத்து ஒரு பிடி சோறுக்கு சமம். ஆனா அந்த ஔஷத சேவை பண்ணப்பட்ட அந்த அந்த முடிவு எடுக்கிறானே, விஷ முடிவு எடுத்தானே, அந்த பாம்பு கடி விஷ முடிவு எடுத்தானே, அவன் அந்த ஒரு பிடி சேவை வாங்கிட்டு அவன் பண்ண ஔஷதத்தை படிச்சுட்டா இல்லையா? அதே போல நீ இந்த சொத்து கொடுத்துருக்கே, இந்த சொத்து ஒரு பிடி சோறுக்கு தான் சமம். இது கொடுத்ததுனால படிக்க போறது இல்ல, நான் என்னுடைய வைபவத்தால இப்ப அந்த ஒரு பிடி சோத்தால படிச்சுட்டானா இல்ல, இவன் ஔஷத சேவை பண்ணதால படிச்சுட்டு சோறு கொடுக்கலனாலும் படிக்கும். ஆனா இவன் என்ன பிரார்த்தித்தான்? ராஜா நான் கொடுத்தபடியால கிடைக்காதனா இல்ல, கொடுக்கறதா கிடைக்கும். ஆனா 4 நாள் பட்னியானபடியால ஒரு பிடி சோற கேட்டான். அவன் ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னா இருந்தாலும் வேண்டான்னு சொன்னான். என்ன சொன்னா? ஒரு பிடி போரு சொன்னான். அந்த நீ கொடுத்த சொத்து ஒரு பிடி சோறுக்கு தான் சமம். ஆனா ஒரு பிடி சோறுக்கு இந்த ஒரு சொத்து கொடுத்துட்டு அவர் சொத்தை வாங்கிட்டாரு, ஒரு விருப்பத்தோடு வாங்கிட்டாரு, இந்த சொத்தை வாங்கிட்டு எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, இது எனக்கு சம்சாரத்தை தாண்டி விட்டுவான்னு நீ சந்தேகப்படாது. இந்த சொத்தால கிடைக்கல. இதுதான் முக்கியம். இந்த திருஷ்டாந்தம் ரொம்ப முக்கியமான திருஷ்டாந்தம். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்? ஆச்சாரிட்ட போறோம், சமாஷன் பண்ணிக்கிறோம், ஏதோ கொடுக்குறோம், நம்ம சக்தியாக கொடுக்குறோம்,
சமம் இது கொடுத்தபடியால் அவர் சமாசனம் பண்ணார். நினைக்கலாமா? நமக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வச்சுக்கோ. பெருமாளால பண்ண முடியாதது கூட அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரே பார்த்தார் என்னால பண்ண முடியாது. அதனால ராமானுஜர் அனுப்பியதுக்கு காரணமே அதுதான். நம்ம நினைச்சிருக்க ராமன் எது பிறந்தங்கன்னா பொலிக 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 போயிட்டு வள்ளியசாவன் ஆழ்வார் சூசகமா காமிக்கிறாரு 552வது ரூபாய். அதனாலதான் அந்த பாதம் வச்சுன்னா சக்கரமங்கல் அம்சம் பண்ணுவா, ஏதோ ஸ்வீட் அம்சம் பண்றா. ஏன்னா ராமானுஜர் அவதாரத்தை சூச்சகமாக காட்டி கொடுத்த அந்த பாட்டிலே அப்படி தெரிவிக்கிறாள். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நடக்கிறது இல்லையா? அப்ப ராமானுஜர் அவதாரம் எதுக்குன்னா தன்னால பண்ண முடியல, தான் சர்வஜன் சர்வசக்தன் இருந்தாலும் அவனால பண்ண முடியல. உன்னுடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கோ சம்பந்த ஆட்சி இந்த நாளன்னைக்கு இருக்கு பங்குனி உத்திரனைக்கு எப்படி ஆச்சரியம் எனக்கு வருது. நேரம் காட்டிக்கிறா இல்லையா? பகவன் நாராயண அபிபனார் ரூப சுரூப ரூப குண விபவித்தரிய சீலாஸ்திக அனந்திய கல்யாண குணகனாம் பகவதாம் பக்தவனாரியாம் பகவதின் ஜியம் தேவின் நித்யானபாவின் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அனன்ய சனன்யா அனன்ய சரணக சரணமகம் பிரபத்தின்னு பிரார்த்திக்கிறா இல்லையா? விராட்டியை முன்னிட்டு கொண்டு. அப்ப அத்தனை பிரார்த்தனை எதுக்குன்னா அவனை முன்பு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இல்லையா? அப்ப ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருன்னா நான் இத்தினொன்று தோலை காமிச்சேன், அவருக்கு தான் சமாசனம் பண்ணினேன், அவருக்கு வந்து எதை கொடுத்தேன், கொடுத்தபடியா அது கிடைச்சது இல்லை, நிச்சயமா கிடைச்சது இல்லை. அதை தான் இங்க தெரிவிக்கிறேன். அப்ப எதனால கிடைச்சது? ஆச்சாரோட அனுக்கிரகத்தால. அப்ப நான் கொடுத்ததுக்கு அப்ப வருத்தமா கொடுக்காம இருக்கலாமா? நான் கொடுத்தாகணும். ஆனா கொடுத்ததுக்காக கிடைக்கல. அப்ப எதுக்காக கிடைச்சது? இந்த சந்தேகம் இருக்குன்னா நான் கொடுத்தபடியால தானே நீ சமாஜம் பண்ண, அப்ப ஏதோ வாங்கிட்டு பண்ணிருக்க, அப்ப எதுக்கு மோட்சம் கிடைக்குமா? இதுதான் கேள்வி. கேள்வி என்ன? நீர் ஏதோ உன்னுடைய சொத்து நஞ்சிய தன்னுடைய சொத்து நவச்சுக்கார், நஞ்சியர் கேட்கல, இவரே கேட்டு இருக்காரு. நம்ம நவச்சுக்கோ, இந்த கேள்வியை நஞ்சியரே கேட்கல, நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்காரு. நான் கொடுத்தபடியால உமக்கு உபதேசம் பண்ணோம், இந்த உபதேசத்தால நீ சம்சாரத்தை தாண்டி விட்டு கொண்டு ஜீவை கொண்டு போகிறீர், அது விஷயம், அது அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இது கொடுத்தபடியால கிடைச்சதுனால இது நீ எப்படி கொடுத்த? ஒரு பிடி சீரு கொடுத்தா போலதான். நான் விருப்பத்தோடு தான் வாங்கியிருக்கேன். நான் எதுக்காக வாங்கிட்டேன்? எதுக்காக வேண்டேன்? மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த கைங்கரிக்கல் மேற்கொண்டு நடக்கும்னா பொருளில்லார்க்கு உலகலையும் சொல்லியிருக்கு, அதனால வாங்கிட்டேன், எல்லாத்தையும் வாங்க மாட்டேன். வாங்கிட்ட காரணம் என்ன? மேற்கொண்டு நிறைய சிஷ்யர்களை உருவாக்கணும், மரத்தை உருவாக்கணும். அதுக்கு என்ன வேணும்? தனம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த சனத்தை கொண்டு இந்த சிஷ்ய லட்சத்துக்கு கொண்டு தவிர மற்றவதுக்கு ஆகல. இருந்தாலும் இது கொடுத்த நம்ம வாங்கியிருக்கோமே, இது பழிக்குமா? இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதுதான் இந்த திருஷ்டாந்தம். என்ன திருஷ்டாந்தம்? இந்த பாம்பு முறிவுக்கு ஒரு படி செவ்வ கொடுத்தா அவன் பாம்பு முறிவு எடுத்தான் இல்லையா? உடனே ஒருத்தர் கேட்கிறார், என்ன சொத்தை கொடுத்தா தானே சமயம் பாம்பு முறிவு எடுத்ததுக்கு சமம். அப்ப பையன் அவன் அவங்க உயிர் எத்தனை வேல்யூ, அதை விட்டு ஒரு படி சோறு தானே அவனுக்கு வேல்யூன்னா அதனால இல்லை. அப்ப என்ன, அதை கொடுத்தாலும் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதைத்தான் தெரிகிற. அப்ப எத்தையும் சமர்ப்பிக்கலாம், அதான் தெரிகிற. இது திருஷ்டாந்தம். ஏன்னா முன் கொடுக்க போகிற மோட்சத்துக்கு எத்தையும் நம்ம சமர்ப்பிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதையெல்லாம் இவர் கேட்கவே இல்லை. இப்ப ஏதோ ஒரு பகுதியை கொண்டு வந்து சமர்ப்பிச்சார். யார்? நஞ்சியை சமர்ப்பிச்சார். சமர்ப்பிச்சுட்டேன். இப்ப என்ன சொல்றாருன்னா இதை நடத்தி போற இல்லையா? மேலும் பெருமாளுக்கு சொன்னான் ஆச்சாரிய ஜீவனம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை தேனுமவன் தேசாரும் சிஷ்யனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆக்குமன்னே நிற்கை அறிவான உபதேசமான பார்க்கிறேன். ஆச்சாரியன் வந்து சிஷ்யனுடைய ஆத்மாவிலே நோக்கி இருக்கணும், சிஷ்யனுக்கு ஆச்சாருடைய தேகத்திலே நோக்கி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நாம ஆச்சாரன்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் ஆத்மா நம்ம பார்க்க முடியாது, அவருடைய சரீரத்தை தான் நம்ம பார்க்கணும். அவருடைய சரீர போஷணம், சரீரடைய ஜீவனம், சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டே இருக்கணும். அதைத்தான் நஞ்சிய பராசரத்துக்கு தன் சொத்தை கொண்டு கொடுத்தார். தன் சொத்து அதுவும் ஆச்சாரம் சொத்து தான். எப்ப ஆச்சாரிய சமாசனம் ஆயிட்டோ அத்தனையும் அவன் சொத்து தான், தவிர நம்ம சொத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. அத்தனை அவன் சொத்து தான். இந்த நிலையில இருக்காரு. அப்படி இருக்கச்சு அப்ப ஆச்சாரியன் என்ன பண்ணணும்? சிஷ்யனுடைய ஆத்மாவை பார்க்கணும். சிஷ்யன் பண்ணணும், ஆச்சாரோட தேகத்தை பார்க்கணும். அப்ப சிஷ்யனுடைய தேகத்தை யாருக்கு அவன் பார்க்கறது? அவனுக்கும் தேகம் நல்லா இருக்கும் இல்லையா? சரீரம் நல்லா இருக்கும் இல்லையா? அதே போல ஆச்சாருடைய ஆத்மாவை யார் பார்க்கறதுன்னா ஆச்சாருடைய ஆத்மாவை அவருடைய ஆச்சாரம் பெருமாளும் பார்க்கணும், நாம பார்க்க கூடாது. நம்ம ஞாபகம் முக்கியமா சீவசன பூஷணத்தை பூர்ணமா இதுக்குன்னு தனிய பிரக்கிரியை வச்சிருக்காரு. சீவசன பூஷணம் வந்து பெரிய சாஸ்திரம். 6 வசன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், 6 சொல் நேரில் அழுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனைக்கான் உள்ளமே அல்லார்க்க வேண்டார். ஒரு சீவைஷ்ணவன் இருந்தா ஒரு தடவையா சீவைஷ்ணவன் சீவசன பூஷணம் கேட்டே ஆகணும்.
அப்பதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் பூர்த்தியால இருக்கு. எப்படி திருவந்தனா அப்ப அந்த 6 வசன பூஷணத்துக்கு தெரிவிக்கிறார். எழுதிருக்கார் ஆச்சாரியன் என்ன பண்ணணும், சிஷ்யனுடைய தேகத்தில் ஆத்மா பார்க்கணும். ஆனா சிஷ்யன் ஆச்சாரோட தேகத்தை உயர்த்தணும். அப்ப ஆச்சாரோடைய ஆத்மாவை யார் பார்க்கறன்னா அந்த அவருக்கு ஆச்சாரம் பார்த்துப்பார், பெருமாளும் பார்த்துப்பார். இப்ப நம்முடைய தேகத்தை யார் பார்க்கறது, நம்முடைய ஆச்சாரம் நம்முடைய ஆத்மாவை தான் பார்க்க, தேகத்தை பார்க்க மாட்டார். அதனால்தான் ஆச்சாரன்ட்ட போன உடனே அவர் ஏதாவது கைங்கரியம் கொடுப்பார். உடனே நமக்கு நான் தான் எனக்கு உடம்பு சரியில்லை இது கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சா தப்பு. அவர் தேகத்தை பார்க்க மாட்டார். நம்ம வச்சுக்கோ கைங்கரியம் கொடுக்கச்ச நம்ம தேகத்தையே பார்க்க மாட்டார். நம்ம ஆத்மாவுக்கு ஒரு தரமா, ஆத்மாவுக்கு தலைவலியா, ஆத்மா ஜலதோஷமா, ஒன்றும் கிடையாது. ஆத்மா எப்பவுமே ஆனந்தமயம் ஞானமயம். ஆனால் தேகத்துக்கு தான் இத்தனையும் வந்துட்டு இருக்கு. இப்போ தேகத்துக்கு இத்தனை ஆத்மா தான் வரும். ஆத்மா இல்லாமல் வெறும் தேகம்னா 4 பேர் தேவைதான் ஐட்டம் போய் வேலை பண்ணுறது போகிறதுக்கு. அப்போ இப்படி இருக்கு இல்லையா, அப்போ இத்தனை தூரம் இருக்கச்சு தேகம் இருக்கச்சு என்னது, அவர் தேகத்தை சொல்ல மாட்டார், ஆத்மா உஜ்ஜீவன் தான் கைங்கரியம் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஓ நான் இந்த இப்படிப்பட்ட கைங்கரியத்தை கொடுத்துட்டு அவசரிட்டு இல்லையே சாமி என்னால் முடியலையே 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கு அங்கே நிற்கணும்னு சொல்றா, என்னால் முடியாது பயத்தமா வந்துருமே, இது வந்துடும் அது வந்துடும்னா ஆச்சாரம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு வந்து மறு பேச்சு பேசப்படும். அப்போ எனக்கு அந்த சக்தி வருமானா நிச்சயமா வரும். ஆச்சாரோட அனுகிரகத்தால வரும், இல்லைன்னா வராது. நல்லா ஞாபகம், ஆச்சாரோட அனுகிரகம் பூர்ணமா இருந்ததுன்னா நிச்சயம் அந்த சக்தி ஒரு பிரியத்துக்கு ஒரே வச்சிருக்கேன். ஒரு ஆச்சாரம் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சரித்திரம் இது. ஒரு ஆச்சாரம் இருந்தால் காவேரி தண்ணி அந்த பக்கம் ஒரு புத்தகத்தை போய் கொடுக்கணும். தன்னுடைய சிஷ்யன்ட்ட கொண்டு போய் கொடுத்தார். காவேரி நல்லா வெள்ளம் ஓடிட்டு இருக்கச்சே சிஷ்யன்ட்ட புத்தகத்தை கொடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் அந்த சிஷ்யன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா புத்தகத்தை அப்படின்னார். வெள்ளம் உடஞ்சி எப்படி போகிறது, ஆனால் ஆச்சாரம் தெரியாச்சு, அவர் சொல்ல மீற முடியாது. நேரம் புத்தகத்தை தள்ள வச்சிருந்தார், கஞ்சத்தை தள்ள வச்சுட்டார், காவேரியில் இறங்கினார். ஆச்சாரன் திருவிழையை சென்னும் நடந்தார். நடந்து வந்து இந்த காவேரி ஒரு வழிவிட்டு நேரம் ஆச்சாரோட அபிமானத்தால் போயிட்டு இருக்காரு. திருவிழிகளை சொன்ன சொல்லி இருக்கச்சே வழிவிட்டு நேரம் அந்த பக்கம் போனார், கொடுத்துட்டார். மறுபடியும் திரும்பி நேரம் வந்துட்டார். வந்து ஆச்சாரன் சொல்லிட்டார், சுவாமின்னு தேவருடைய திருவிடி பலத்தால, நல்ல வார்த்தை பாருங்க, தேவருடைய திருவிடி பலத்தால அந்த பலத்தாலே அங்கே கொண்டு போய் அந்த சிஷ்யனுக்கு சிஷ்யன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டேன். பரம சந்தோஷம் இந்த ஆச்சாரனுக்கு. எத்தனை சந்தோஷம், அத்தனை அதிமாத்திர பிராமணியமா எங்கிட்ட அவ்வளோ பிரீத்தி அவருக்கு ஆமாம் அவங்க தேவராக தான் இருக்கேன், தேவர் தான் எல்லாம் தேவர் தான். உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரின்னா ஓ என்ன நான் தான் ஆச்சாரியன், இவர் நினைக்கிறார் நான் தான் ஆச்சாரியன், நான் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கே இத்தனை பலம் இருக்குன்னா எனக்கு எத்தனை பலம் இருக்கும். இவர் புத்தகத்தை எடுத்துட்டார், நேரம் இறங்கிறார். இவர் என்ன சொல்லணும், என் திருவரையில காணும், என் திருவரைக்கு சிஷ்யன் என்ன சொன்னா ஆச்சாரம் திருவடி கரணம்னா, இவன் என்ன சொன்னோம், இவர் என்ன சொன்னோம், இவருடைய ஆச்சாரம் திருவடி கரணம் சொன்னோம். இவர் நினைச்சிட்டு இருக்காரு என் திருவடி பலத்தாதான் அந்த சிஷ்யன் பணம். இப்ப என் திருவடிக்கு அத்தனை பலம் இருக்கு இல்லையா, என் திருவடிகளை சொல்லிட்டுலாம் அடிச்சுட்டே போயிட்டான். அவர் அடிச்சுட்டே போயிட்டான். அப்ப என்ன தெரியுதுன்னா ஆச்சாரிய சிஷ்ய பாவனது ஆச்சார பாவம் அந்த ஆத்மாவை நோக்கு இருக்கும். அந்த ஆத்மா நோக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் இங்க தெரிகிறார். அந்த ஆத்மாவை நான் ஒண்ணுமில்லாத கொடுத்துருக்கேன், கொடுத்ததுக்கு இது கிடைக்குமான்னா அது கிடைக்கும். அந்த சம்பந்தத்தை வச்சு எப்பவுமே புரியத்துக்கு ஒன்று சொல்றேன், இந்த சிஷ்யன் ஆச்சார பாவமே நம்ம சமாசனம் பண்றதுக்கு முன்னாடியே சுவாமி அவர் எங்க பரம்பில் வந்த 74 சிம்மாசனம் வந்தவர் தான். இதுக்கு முன்னாடி சந்ததுன்னா நல்லா இருந்தார். இந்த சந்தத்தில் வந்த ஆச்சாரன் அவ்வளோ ஒன்றும் சௌக்கியமா இல்லை சுவாமி, அவருக்கு ஒன்றும் ஞானம்லாம் ஒன்றும் பிரகாசமா இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு இல்லை, நான் வேற மாற்றிக்கலான்னு பார்க்குறேன், ஆச்சாரனை வேற மாற்றிக்கலான்னு பார்க்குறேன், எது போலன்னு கேட்டோம். அதுக்கு ஒரு திட்டான்னு சொன்னார். ஒன்றுமில்லை, தாடியே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன், சரி 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். இப்போ அதே பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளையை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடியன் பள்ளிக்கூடம் படிக்க வச்சு அப்போ ஏதோ ஓட்டையாண்ட பள்ளியாக இருக்கும், அடியனுக்கு சக்தி இல்லாமல் இருக்கும், என்னுடைய தரப்புனா சக்தி இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்த்திருப்பார். இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கான புது பள்ளிக்கூடம் நிறைய வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் தகப்பனா இதை சேர்த்துட்டார், ஏன் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும், இன்னும் வசதியாக இருக்க ஒரு பள்ளிக்கூடம் சேர்ப்பனா மாட்டேனா, எல்லாருமே பண்ணுவா, அடியே மட்டும் இல்லை எல்லாம். அதே போல அடியும் ஒருத்தருக்கு சமாசனம் பண்ணிட்டேன், இந்த திட்டத்தை மண்ணா எடுத்துட்டு அடியும் ஒருத்தருக்கு சமாசனம் பண்ணிட்டேன். அப்ப நம்ம தான் இருந்தது ஆச்சாரியன். அந்த பரமையில தான் அடியோடைய தலைமுறையாக பண்ணிக்கணும். இப்ப என் பிள்ளைக்கு பண்ணணுன்றது அப்ப இருந்த தலைமுறை நன்னா இருந்தது அந்த ஆச்சாரன் சிஷ்ய பாவம். இப்ப அவருடைய பிள்ளை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஆச்சார சில்லரா இல்லை, ஏதோ இருக்கார். அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், இது போல
நான் ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கிறச்சு சுமாராக தான் இருந்தது. ஆனால் அப்போ அதை தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பள்ளிக்கூடம் வந்துட்டு, அதை விட உயர்ச்சியான பள்ளிக்கூடம் வந்துட்டு, அதனால அங்கே கொண்டு போய் சேர்க்கிறேன்னு நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறது மட்டும் சேர்த்து இருக்கேன், நிச்சயம் சேர்த்து இருக்கேன். ஆனால் இப்போ அதே போல நான் இருக்கச்சு ஆச்சாரம் ஒரு மாதிரி இருந்தார், இப்போ அவரோட பிள்ளையாண்ட வந்துட்டார், அவர் ஒன்றும் அவ்வளோ சோக்கியமா இல்லை. அதான் என்ன பண்றேன், நான் இன்னொரு ஆச்சாரம் இன்னும் நல்ல ஞானம், அது மனவாள மாதிரி காமிச்சுக்கிறேன். ஞானமானுட்டாரவை நன்னாகவே உடையனால குருவை அடைந்தார்கள், நன்னா இருக்கும் குருவை அடைஞ்சு போகும். அர்த்தம் அது இல்லை, அதுக்கு அர்த்தம் அதுவே கிடையாது, தவறான அர்த்தத்தை எடுத்துக்கிறான். வேற விஷயம் சொல்றேன், அது இருக்கச்சு நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஆச்சாரனை. பள்ளிக்கூடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ இதுவா நிறைய அப்ளிகேஷன் வாங்கிடுவோம், எது நமக்கு தேவையோ எது தேவையோ பண்ணி தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா தேர்ந்தெடுக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கூடவே கூடாது. ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க? இப்போ நான் என்ன சொன்னேன், நான் படிக்கச்சே இந்த திட்டம் இதே திட்டம்னு வச்சுக்கணும், அப்பதான் நல்லா புரியும். நான் படிக்கச்சே ஏதோ சுமாராக இருந்து சொன்ன அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஓஹோன்னு நிறைய புது புது பள்ளிக்கூடம் வந்துட்டு, புது புது பள்ளிக்கூடம் வந்துட்டு, அதனால எனக்கு ஓஹோன்னு இருக்க பள்ளிக்கூடத்தை என் பிள்ளையை சேர்க்கிறேன்னு சொன்னேன். வாஸ்தவம், உண்மைதான். அதே போல நான் சமாஜம் கட்சி ஆச்சாரன் நனதா இருந்தார், அதிகத்தோ நல்லா இருந்தார். ஆனா இப்போ அவருடைய பிள்ளை அவருடைய வம்சத்தானது கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. அதனால எப்படி நான் இந்த புது புது பள்ளிக்கூடம் வந்துட்டு நான் புது புது பள்ளிக்கூடத்துல இந்த உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேனோ என் பிள்ளைய, அதே போல சமாஜமும் இன்னும் நல்லா வசதியா இருக்கக்கூடிய ஆச்சாரத்தை கூட சேர்க்கிறான்னா சேர்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன் கேட்டுக்கணும். இப்போ புது புது பள்ளிக்கூடம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல இங்க புது புது பள்ளிக்கூடமான ஆச்சார சம்பந்தம் கிடையாது. அந்த 74க்கு மேல 75 எப்பவுமே கிடையாது. அடியன் படிக்கட்டு 100 பள்ளிக்கூடம் இருக்கலாம், இப்ப 200 பள்ளிக்கூடம் இருக்கலாம். ஆனா அடியன் சமாசனம் பண்ணிக்கட்டு 74 தான். என்ன என் புள்ள என் பேரன் சமாசனம் பண்ணிக்கட்டு 74 தான். அந்த 74 740 ஆகாது, என்னைக்குமே ஆகாது. அப்ப பள்ளிக்கூடம் மாறுதா? மாற போறதே இல்லை. அந்த வம்சாவளி மாறவே மாறதா தவிர, அதனால அந்த வம்சத்தை தான் படிக்கணும். முதல் நிலை. ரெண்டாவது நிலையத்தில் என்ன தெரியுமா, ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய நிலை இல்லை, பகவான் பார்த்து கொடுத்துதான். பகவான் பார்த்து ஆச்சாரனை கொடுக்கிறார். பகவான் தன்னுடைய சக்தியை பூர்த்தி ஆச்சாரத்தை கொண்டு கொடுக்கிறார். இது அஷ்டபஞ்சகம் ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்தில் இருக்கிற ரகசிய கிரந்தங்கள் தெரிஞ்சிருந்தாதான் சீவைஷ்வன் லட்சணமே பூர்ணமா இருக்கும், ரகசிய கிரந்தம். ஆனா அதுக்கப்புறம் வெளியில நீங்க எங்கேயா உபன்யாசம் போயிட்டாரு கேட்கவே பிடிக்காது, ராமாயணம் கேட்க பிடிக்காது, மகாபாரதம் கேட்க பிடிக்காது, பாகவதம் கேட்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா தத்துவத்திரயங்கள், ரகசியத்திரயம், மந்திரத்திரயம் இதுதான் கேட்பது தவிர மற்றொன்னு இது அதாவது நமுதனை கண்டகங்கள் மற்றொன்னு அது இதுக்கு வந்துடும். அந்த நிலை இதுக்கே வந்துடும். பெரும்பாலும் உன்னிட கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கிடு, நான் இப்ப இதுக்கு ரகசியத்திரம் கேட்டுட்டு இருக்கேன், அப்புறம் நீ வா தைரியமா சொல்லலாம். அவர் சொல்றாரு, ஐயோ நானும் அதை கேட்கதான் வந்திருக்கேன், 9 நீ கேட்டு இருக்கிய அதைத்தான் நானும் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அவரும் வந்து நிக்க போறாரு. எதுக்கு சொல்லுவாதுன்னா அத்தனை தூரம் ரகசிய கிரந்தம் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அப்ப அந்த ஆச்சாரம் தேர்ந்தெடுக்கிறது நாம தேர்ந்தெடுக்கல, அப்ப யார் தேர்ந்தெடுக்கிறார்? பகவான் பார்த்து தன்னுடைய சக்தியை பூர்ணமா கொடுக்கிறார். அஷ்டபஞ்சகத்துல தெரிவிக்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், உபாய சுரூபம், புருஷார்த்த சுரூபம், விரோதி சுரூபம் 5. அந்த ஒவ்வொன்றுக்கும் 5 எடுக்கிறார், மொத்தம் 25. அதுல புருஷார்த்த சுரூபம், அதே போல உபாய சுரூபம், உபாய சுரூபத்தை எடுக்கிறார். உபாய சுரூபம் 5 உபாயத்தை 5 பிரிக்கிறார். ஜீவாத்ம சுரூபம் 5 பிரிக்கிறார், பரமாத்மத்தை 5 பிரிக்கிறார், உபாய சுரூபத்தை 5 பிரிக்கிறார், விரோதி சுரூபத்தை 5 பிரிக்கிறார், புருஷார்த்த சுரூபத்தை 5 பிரிக்கிறார். அது உபாய சுரூபத்தை 5 பிரிக்கச்சு தர்ம, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், அடுத்து பிரபக்தி, கடைசியில் ஆச்சாரிய அபிமானம். இந்த 5 இருக்கிறார். இந்த ஆச்சார அபிமானம் வந்து என்ன பண்றாருன்னா கர்மயோகத்தை தாண்டி, ஞான யோகத்தை தாண்டி, பக்தி யோகத்தை தாண்டி பிரபக்திக்கு வந்தாச்சு. பிரபக்தி, இந்த பிரபக்தியில சக்தி இல்லாதவனுக்கு தான் ஆச்சாரியமானம். பக்தி சக்தி இல்லை, சக்தினா பிரபக்தி ஒண்ணுமே இல்லை, நினைவு தான் சொல்லுங்க. சரணாகிதி தான் பிரபக்தி. சரணாகிதி என்னன்னு சொன்னேன், தலையை சொரிஞ்சாலே சரணாகிதி சொன்னோம்னா அந்த சொரிய விட்டு கூட கிடையாது. இதுல ஆச்சாரியமானுக்கு அவர் திருவடி நேரில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், மோட்சம் முடிந்து பிரார்த்திக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் அவர் வேண்டுவார். நாம பிரபக்தியில என்ன பண்றோமோ அதெல்லாம் ஆச்சாரம் வேண்டுவார். அத்தனை எளிமை ஆச்சார அபிமானம். அதை தெரிவிக்கிற ஒரு விஷயத்த இந்த ஆச்சாரம் என்ன பண்றான்னா, இன்னொரு ஆச்சாரனை தேர்ந்தெடுக்கிறையே பகவான் பார்த்து கொடுக்குறானா அதுலேயும் ஒரு தப்பு வந்துருக்குன்னு. அவர் பார்த்து இன்னாலும் உனக்கு கொடுத்தாச்சு, அவர்கிட்ட இன்னொரு சக்தியை கொடுத்தாச்சு. இப்போ மோட்சத்துக்கு ஐஷன் போகக்கூடிய ஒரு சக்தியை சிபார்த்து பண்ணக்கூடிய சக்தியை நமக்கு இருக்கா? இல்லை. அவர் சிபார்த்து பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கார்.
சுவாமி இவர் கொடுத்திருக்காரு, இவருக்கு அந்த யோகத்தை இருக்கா இல்லையா நாம பரீட்சை பண்றதுக்கு நாம யாரு? கிடையாது. அப்ப என்ன, அவர் பார்த்து கொடுத்தாரா, 74 ஏற்படுத்திருக்காரா, அந்த 74க்குள்ள நாம எந்த சம்பந்தம் பெற்றிருக்கோமோ அந்த சம்பந்தக்குள்ளேயே தான் நம்முடைய நிலை இருக்கணுமே. ஓ இவருக்கு எனக்கு இருக்கிற ஞானம் கூட இல்லையே, இவர் ஆச்சாரத்திற்காக இல்லையே, இப்படி இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லுவார், அந்த ஆச்சாருடைய திருமாளிகள குழந்தைகளும் அப்படி இப்படி இருப்பா. எங்காட்டு குழந்தை நல்லா இருக்கா சாமி, அவ பாருங்க எங்க போறான். இன்னைக்கு நடக்கிறது இது பிரத்யட்சமா நீங்க நடந்துதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் கணிசிக்கவே கூடாது. கணிசிக்கவே கூடாதுன்னா அப்ப தப்பு இல்லையா, கேட்க வேண்டாமா? நீரியா கேட்கறதுக்கு பெருமாட்ட வேணா பிரார்த்திக்கலாமா தவிர இது ஆச்சாரம் மாற்றுவதற்கோ மற்றதுக்கோ இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்ல, சில பேர் ஆச்சார கைங்கரியம் பண்ணணும் உண்மையான நிலையில் இருப்பா. அவ என்ன பண்ணுவா, அதுக்கு சபை ஏற்படுத்தலாம். ஆச்சார ட்ரஸ்டி ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஏற்படுத்தி வரணும். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நேரம் அவருடைய திருமாலையை கொண்டு போய் சேர்க்கணும். புரியறதுக்காக ஏதோ ஒன்று இருக்கு, இங்கேயே இதை பண்ணிட்டு இருக்கா, 2 கட்சி யாரும் கைங்கறி கொடுக்குறா. கைங்கறி கொடுக்கறது என்ன தோணும், நம்ம நேரம் கீதா மந்திர் போய் செந்துருமா ஒரு சந்தேகத்தோட கேட்கிறமனோ இல்லை இவாட்ட கொடுத்துட்டு போய் சேர்ந்துருமா. ஆனா அதே ஆச்சாரத்தை கொடுக்கறச்சே இவர் எதுக்கு போய் விட்டு போறாரு, இவருக்கு சரியா பயன்படுத்துவாரா, இந்த சந்தேக வருமானம் வராது. அதே பெருமாளை கொடுக்கறச்சையோ மற்றவாளை கொடுக்கறச்சையோ ஒரு ட்ரஸ்டிக்கு கொடுக்கறச்சையோ மற்றவாளை கொடுக்கறச்சோ இந்த சந்தேக கட்டாயம் வரும். ஏன் வரும்னா, சரியா போய் சரிமா சாமி சரியா உபயோகப்படுத்துவாளா, சரியா பண்ணுவாளா அப்படின்னு. ஆனா ஆச்சாரங்க திருமாலைக்கு தானே கொடுத்திருக்கேன், மனதுக்கு தானே கொடுத்திருக்கேன், அதுக்கு மேல அவர் என்ன உபயோகப்படுத்த கேள்வியே வராது. அத்தனை வாய்ப்பு அத்தனை பద్ధதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டா முன்னோர்கள். நாம யார் பார்க்கறதுக்கு ஆச்சார குற்றம் இருக்குன்னு அதை பார்க்க பராதப்பட்டது. ஆச்சரியமான விஷயம் அது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ கொடுத்த சொத்து அந்த சொத்து வச்சுட்டு நான் கொடுத்துருக்கேன், இது பலிக்குமான்னு கேட்காது. ஏன் கேட்காதுன்னா, இது அந்த பద్ధதி ஏற்படுத்திட்டா. எம்பெருமானார் பார்த்து இது இந்த மாதிரி இவர்களுடைய 24 திருமாதிகள் அந்த சம்பந்தம். 2வது என்ன வச்சுக்கோ, இந்த சம்பந்தம் தான் மோட்சம் கொடுக்குமே தவிர நான் இது தெரிஞ்சுட்டேன் அதனால மோட்சம் இல்லை. அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் காட்சிக்கு வராம இருக்கா, அவருக்குலாம் மோட்சம் உண்டா இல்லையா? சாமி இது நீங்க முதல்லயே சொல்லிருக்கூடாதா, இத்தனை நாள் வந்து வெட்டமா போயிட்டுனேன், நாளையிலிருந்து வராது வந்துடலாமா நினைக்கிறாதீங்க. அது அர்த்தம் இல்லை. தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அது அனுபவம் இருக்கே, அந்த அனுபவமே ஒரு தனி. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சவாருக்கு தான் புரியும், சொல்றதுக்கு வராது. ஏன்னா ஆழ்வார் அனுபவிச்சார், அவரால் சொல்ல முடியுதுன்னா எத்தனைதான் சொல்லி 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 பார்த்தோம். ஆச்சாரியன்னு ஒரு கிரந்தம் ஒரு எழுதினார், அழகுமணவாள நாயனார். அவர் அனுபவத்தை எழுதுன்னு பார்த்தார், தோற்றே போயிட்டு முடிச்சிட்டார். ஒண்ணும் பண்ணேன்னா அவர் ஆழ்வார் இதுதான் பராசரப்பட்ட ஒன்று கொடுத்தா திருவாரூருக்கு வியாக்கியானம் பண்ண. நாம யார் இதை வியாக்கியானம் பண்றதுக்கு? ஆழ்வார் திருவுள்ளத்துல என்ன ஓடுறதுன்னு நாம எப்படி சொல்ல? அவரே கை வாங்குறாருன்னா அப்ப ஆழ்வார் திருவுள்ளத்துல ஓடுறதுக்கு நிலை இருக்குமா? இருக்காது. எது சொல்ல வந்தேன்னா, ஆச்சாரியன் புரிஞ்சுக்கணும். அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தலைகாட்டி உம்பர் சிவபென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியன். சப்தகாதன் ஒரு பெரிய கிரந்தம், 7 பாசுரங்கள். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விலாஞ்சோளத்தில்லை பிள்ளைலோகாத்தோடைய சச்சிஷியர். இத்தனைக்கும் பிராமணோத்தமன் கிடையாதவர். பிராமணோத்தரி நித்திய கிரந்தத்தில் இருக்கு, நித்தியானுசந்தானத்தில் இது உண்டு. அது அந்த 7 பாசத்துல தெரிஞ்சுன்னா அப்படியே சீவத்தின புருஷன் சாராம்சத்தை அப்படியே புரிஞ்சிருக்காரு, அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆச்சாரு உண்மையான அம்பர் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி கடகாட்டி உம்பர் சிவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரன். அப்ப அந்த ஆச்சாரனுக்கு என்ன இருக்குன்னா அத்தனை தூரம் அந்த பதிவு. அப்ப ஆச்சாரன் நம்ம இதை சமர்ப்பிக்கணும். எத்த சமர்ப்பிச்சாலும் நேரடியா போய் சமர்ப்பிக்கணுமே தவிர, நான் இது ஆச்சாரனுக்காக இந்த சபை ஏற்படுத்திருக்கேன், இது மூலமா கொடுங்க அது மூலமா இருக்கணும் கூடவே கூடாது. ஏன் கூடாது? எதனால கூடாது? அவர் அனுகிரகம் பெறணும்னா நேரம் தான் போடணும் தவிர, அவரே நம்ம சாமி எழுட்டார், சாமி எழுட்டார்னா அப்ப போய் சமர்ப்பிக்கலாம், தாராளமா சமர்ப்பிக்கலாம். இல்லையே சாமி அவர் நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்காரு, அது மூலமா சமர்ப்பிக்கலாம், எந்த தப்பும் இல்லை, தாராளமா சமர்ப்பிக்கலாம், அடைய தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை காட்டிலும் முக்கியம் எது தெரியுமா? நீ சமர்ப்பிக்காமல் போனாலும் அவன் திருவடியை சேவிக்கதான் முதல்ல உத்தேசம். நிறைய பேர் ஒண்ணுமே பணம் இல்லாம இருப்பார். சமாஷனம் பண்றதா அத்தனை பேரும் எல்லாம் பணக்காரர் தான் சமாஷனம் பண்ணிக்கணும்னு எங்கே எழுதி வைக்கல, யாருமே எழுதி வைக்கிறார். பண்டித பாவர மக்கள் அத்தனை பேரும் சமாஷனம் பண்ணலாம் தான் இருக்கு. அப்படி இருக்கச்சு அந்த சமாஷனம் எல்லாருக்கும் பணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? பணம் இல்லாத என்ன பண்ணுவா?
அங்கடிமை செய்தான் மொயம்பாலும் அபாபா அவரை வாசா கைக்கிறோம் மானசா கைங்கிறது தான் வர முடியும். அப்படி இருக்கட்டு அந்த கையில் அவனை போய் சேவிக்கிறது ஒரு கைங்கரியம் தான். அப்ப நான் சேவிச்சேன்னா அது கலைக்கிறமானா அவர் திருவுள்ள உகக்கிறது இல்லையா, அந்த உகப்பே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பணம் கொடுத்து உகக்காம இருக்கிறத காட்டிலும் அவர் திருவுள்ள வந்தாயா, நான் வந்தேன்னு வந்துட்டியா, நேற்றுக்கு வந்தியே, இன்னைக்கு வந்தியே, நித்தி வந்து செய்வினேன் அப்படின்னு ஒரு குளிர கட்டாட்சிக்கிறாடி அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன். அந்த கட்டாட்சம் தான் பிரதானமே தவிர மற்ற இதெல்லாம் வர்த்தவாதம் எதுவுமே தேவையில்லை. தேவையில்லைன்றத கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, அவசியம் கொடுக்கணும். ஏன்னா பொருள் இல்லாருக்கு இது இருந்தா தான் தனம் இருந்தா தான் பண்ணுறது. ஆனா இதை காட்டிலும் முக்கியம் எதுன்னா ஆச்சாரிய அபிமானம் இருக்கு இல்லையா, அதான் தெரியல. அப்ப திருமாலி சிஷ்யன் நேர கொடுங்க தர திருமேனி வச்சுட்டு தான் வாங்க தருவ. அதான் இந்த நிலை இருக்கிறார். அதுக்கு மேல நம்ம ஆச்சார திருமாலி வயசுனாலே அங்க இருக்கக்கூடிய அந்த பந்துக்கள் அத்தனை பேரும் நமக்கு பந்துக்கள்னு வச்சுக்கணும். ஏன்னா அங்க அம்மங்கா இருக்கா, ஆச்சாரிய திருக்குமாரோட நமக்கு தந்தைய போல நினைக்கணுமா, நமக்கு தகப்பனார் அப்படின்னு நினைக்கணும். ஆச்சாரிய திருக்குமார் அடியோட வயசு குறைச்சலா இருக்கும், சிறு வயசா இருக்கும், எனக்கு தகப்பனார் வந்தான்னு சொல்லணும். ஆச்சாரிய திருக்குமாரை பார்த்து அடியனுக்கு தகப்பனார் வந்தாலும் சொல்லணும், அம்மங்காரை பார்த்து அடியனுக்கு தாயார் வந்தாலும் தெரியுமா. எதுக்கு சொல்ல வந்தா இந்த நெல் இருக்கு இல்லையா, அப்ப இப்ப இருக்கக்கூடிய சேர்த்தேன். அப்ப கைங்கரியம் 17 தான் ஆச்சாரனுக்கு நேரடியா கைங்கரியம் வேணும். நேரடியா கைங்கரியம் பண்ணிட்டு இது எங்கேயோ பண்ணினோம்னா பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இல்லையா. அப்ப ஆச்சாரனை கொண்டு போய் கொடுக்கும்போது மட்டும்தான் சுவாமி இதுக்கு சொல்ல வந்தோம்னா ஆச்சாரனை கொண்டு போய் திருப்பும்போது மட்டும்தான் இந்த சந்தேகமே வராது. நேரம் ஏதாவது மாற்றி கொடுத்துருவாரா, சரியா போய் சேருமா, இந்த சந்தேகம் வராது. வேற எங்கே கொடுத்தா இந்த சந்தேகம், பெருமாளும் கொடுத்த வர இந்த சந்தேகம் வரும். சரியா பண்ணுவாரா தப்பா பண்ணுவாரா, சரியா நம்ம கொடுத்த பிறகு சரியா உபயோகப்படுத்துவாரா கேட்போம். ஆனா ஆச்சாரம் திருமாலை கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அங்க ஏதாவது இந்த கேள்வி வருதுன்னா கேள்வியே வரதில்லை. ஏன்னா இந்த மாதிரி பద్ధதி அன்னைக்கே எடுத்து வருது. அது மடத்திலே ஆசிரமத்திலே திருமாலை. அப்ப இத்தனையும் பண்றாரு ஆச்சாரம் ரட்சிக்கணும். ஏன்னா நீ எப்படியாவது ஆச்சாரம் ரட்சித்த உன்னுடைய பிராணனை விட்டாது நீ ஆச்சாரம் ரட்சிக்கணும். அதுதான் முக்கியம். ஆச்சார ரட்சத்தம், அதாவது ரட்சத்தம் என்னது, அவன் தேகத்தை ரட்சிக்கணும். ஒரே குருக்கள் ஆச்சாரின் தேக ரட்சத்தான் ரொம்ப முக்கியம். அப்ப உபகாரத்தோடு நிகராக பார்த்தால் நாம் பண்ணினது ஒண்ணுமே கிடையாது. இதைத்தான் மதுரகவியாளர் தெரிவிக்கிறார். பயனன்னாகிலும் தாங்கல்லராகும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயல் நின்னார் பொழுசு குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொழிகழத்தன்மையேன்னு. நீ பண்ணின உபகாரத்துக்கு வெற்றி உபகாரமான பார்க்கிறேன். யாரு நம்மாழ்வார் பண்ணின உபகாரம் என்ன, இவர் என்ன பண்ணார், ஆச்சரியமாத்து எங்கெங்கோ சுத்திட்டு இருந்தார். எங்க சுத்திட்டு இருந்தார், மண்பினேன் மடவாரையும் நம்பினேன் திறன் நம்பொருள் தன்னையன் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பன்மால திருக்குறுபர் கண்டனாய் அடியேன் சதித்தேன் என்றனர். நம்பினேன் பிறன் நன்பொருள்னர். 3 வியாக்கியானம், பொருள் நன்பொருள் பிறன் நன்பொருள். சுருக்கமா சொல்லிடுறேன், பிரசங்க ஞாபகம் வந்தபடியால். பொருள்னா அச்சித்துன்னு அர்த்தம். பொருள்னா அச்சித்து, அச்சித்துனா நம்முடைய கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனை அச்சித்து. பொருள்னா அச்சித்துன்னு அர்த்தம். நன்பொருள்னா ஜீவாத்மான்னு அர்த்தம். நன்பொருள்ல ஜீவாத்மா அர்த்தம். பிறர் நன்பொருள்னா இந்த ஜீவாத்மா அவனுக்குடையவன் அர்த்தம். யாருக்கு, பகவானுடைய சொத்துன்னு அர்த்தம். நம்பினேன், எதை நம்பினேன், பொருளை நம்பினேன், ஐஸ்வர்யத்தை நம்பினேன். இப்ப கண்டு கேட்டு உற்று மொந்து உண்டு உள்ளம், இந்த ஐஸ்வர்யத்தை நம்பினேன் முதல்ல சொன்னார். அடுத்து நம்பினேன் நன்பொருளை நம்பினேன். நன்பொருள் என்ன, ஜீவாத்மா ஆத்மானுபவத்தை நம்பினேன். அடுத்து பிறர் நன்பொருளை நம்பினேன். பிறர் நன்பொருள் இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சேஷப்பட்டது, அது இல்லாம எத்தனையோ பண்ண இல்லையா. அப்ப பிறர் பொருள் நம்பினேன். நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம், மடவாரா பெற்றிடத்துல நிறைய ஈடுபட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு கேட்டா, செம்பன்மார திருக்குறுகூர் நம்பி கண்டனாய், திருக்குறுகூர் நம்பி கண்டனானேன். அதுக்கப்புறம் என்ன, சதித்தேன் என்று நான் இன்று சதுரனானேன். சதுரனா இன்னைக்கு ரொம்ப நன்னா வந்துட்டேன். அப்ப திருக்குறுகூர் நம்பிக்கை அண்டன் ஆனபடியாலே நன்னா வந்தார் இல்லையா. அப்ப இது வராததுக்கு எது காரணம், அண்டன் ஆகாதபடியாலே. எதனால அண்டன் ஆகாத, கண்டு கேட்டு உட்டு மொந்து உண்டு உழம் எங்கெங்கோ தெரிஞ்சுட்டு இருக்கார். அந்த தெரிஞ்சிருந்தாலே இவருக்கு சதுரனானே. இப்ப இவர் எனக்கு என்ன திருத்திட்டார் இல்லையா. திருத்தினதுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும். ஆழ்வார் நம்மாழ்வாரை திருத்திட்டார். நாம சொல்றோம் இல்லையா, வாங்க அவருக்கு சமாஷம் பண்ண பண்ணிட்டாரு. 5000 ரூபாய் கொடுத்தேன் சார், பழங்கள்லாம் வாங்கி வச்சேன். 5000 ரூபாய் கொடுத்தேன். வேட்டி இத்திரியும் வாங்கி வச்சேன். அதுக்கு மேல அம்மங்கார் படை வாங்கி வச்சேன். இப்போ நீங்க அது கொடுத்ததுக்காக பண்ணிருக்கேன். இதுவா அந்த மோசத்தை கூட ஊருக்கு வருது. அதே போல இப்ப ஒரு உபகாரம் பண்ண என்ன பண்ணாரு, திருக்குறுகூர் நம்பி கண்டனாய் அடியை சதித்தேன் சதுரனானேன்னு சொன்னார். இவர் பிரத்யுபகாரம் பண்ணணும். ஆச்சாரம் என்ன பண்ணலாம், ஜெயகலட்சுமி சொல்லியிருக்காரு.
இப்ப தேகரட்சணம் இப்ப நம்மாழ்வார் இருக்கச்சு, நம்மாழ்வார் திருமேனி பூர்த்தியா பார்த்துட்டு இருந்தார் மதுரை கவியார். அவர் திருமேனி நட்சண தவிர மற்றொன்று பார்க்கவே இல்லை மதுரை கவியார். மதுரை கவியார் அதுதான் மதுரை கவி நிலையை நிலையாக பெற்றோன்னு தெரிவிக்கிறார். மதுரை ஆட்சி பிரபந்தத்தில் மணவாள மாமணிகள் தென்னரங்கர் சீரர்களுக்கு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோன்னு. மதுரகவி சொல்லு என்ன? வேறொன்றும் நான் அறியே வேதம் தமிழ் மாறன். மாறனை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது. இப்போ பிரத்திபகாரம் பண்ணணுமானோ அந்த பிரத்திபகாரத்தில் கடைசி பாத்திரத்தை முந்தின பாத்திரம் பண்றார். அன்பன் தன்னை அன்பனாய் மதுரகவி சொன்னதும் நம்புவா வைகுந்தன் காண்பனி அப்படின்னார். அது முந்தின பாட்டு என்ன? பயனன்னாயிரம் தாங்கல்வராகவும் தேனன்னாக திருத்தி பணிகள்வான் புயல் நின்றா புயல் குறுகூன் நம்பி புயல் கின்றான். நீ பரிணத்துக்கு பிரத்திபகாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சு இப்படி திரும்பி பார்த்தார். என்ன பண்ணலான்னு பார்த்தா முயற்சி எடுத்தேன்னு. முயற்சி எடுத்தேன்னா அப்ப ஒண்ணுமே கொடுக்கலையான்னு, ஒண்ணுமே கொடுக்கலையான்னு கொடுத்துட்டேன்னு. அப்ப ஏன் முயற்சி எடுத்தேன்னு? முயற்சி எடுத்து சொல்லுங்க, இதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஒவ்வொன்றும் சொல்லாம நாங்களாம் எத்தனை சொல்லிக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. இன்னொன்று ஒரு கற்பூரத்தை கொண்டு கொடுத்தா இன்னைக்கு 10 ரூபாய் கற்பூரம் வாங்கி கொடுத்தேன் 10 தடவை சொல்லிக்கிறேன். நீ மதுரை எல்லாம் சொல்லிக்கல வேண்டாமா? எத்தனை பண்ணிருக்க நம்ம இருக்க அதெல்லாம் சொல்ல வேண்டாமான்னா, நான் எத்தனை கொடுத்தாலும் நான் அது முயற்சி பண்ணினதுக்கு தான் சமமே தவிர அவர் எனக்கு பண்ணின உபகாரத்துக்கு பார்க்கச்சே. ஏன்னா என்ன மோட்சத்துக்கு அழைச்சி கொண்ட அளவுக்கு எனக்கு உபகாரம் பண்ணிருக்காளியா, அவருக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? எதை பண்ணவன முயற்சி பண்ண. இதுதான் ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பண்ணக்கூடிய. எத்தனை கொடுத்தும் நம்மால் கொடுக்க முடியலையே கொடுக்க முயல்கின்றேன். இது யார் சொல்றா? ஒரு நம்மாழ்வார், ஒரு பிராமணோத்தவர் நம்மாழ்வாரை பார்த்து முயல்கின்றேன் உந்தன் மொழிகள் கண்டேன். இந்த முயற்சி தான் ஒவ்வொரு சிஷ்யன் இருக்கணும். இதுதான் உண்மையான இல்லை ஆச்சார சிஷ்யன். அதுதான் இருக்கிறேன். அப்ப ஆச்சார ஜெகனுக்கு தான். அதனால் நான் உபதேசம் வந்து படிக்குமா படிக்காத நினைக்கக்கூடாது. ஏன்னா விஷம் தீண்டின பாம்பு அது ஒரு பிடி சோத்தை கொடுத்து அது படிச்சுட்டோனோ. அப்ப விஷம் தீண்ட ராஜாகுமாருக்கு புத்திரனுக்கு ஒருத்தர் கொடுத்து தயாரா இருக்கும் போது பிடிசோற்றை கொடுத்து உண்டான அதற்கென்று அவன் பண்ண விஷம் தேவை போகலையான்னு நான் போயிட்டு இல்லையா? அதே போலதான் நான் செய்ததும் பலிக்கும் என்று பட்டர் சாய்த்தேன். அழகான வார்த்தை. இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருந்தாலும் இப்ப நமக்கு இன்னைக்கு சந்தேகத்துக்கு என்ன 1000 வருஷத்துக்கு மேலே இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு முடிபட்டிருக்கா இல்லையா? ஏன்னா காயத்துக்கு தகுந்தாவே ஏதோ தோஷங்கள் இருக்கு சுவாமி. இன்னொன்னு சொல்லுவா, சரி ஆச்சாரத்தில் சில தோஷங்கள் இருக்கு சுவாமி. அவர் எங்கெங்கயோ ஏதோ இருக்காரு, எதையோ இருந்துருக்காரு, எப்படியோ இருக்காரு. அவ்வளவு தூரம் இன்னைக்கு லோகத்தில் நடக்கிறது. நடக்காம ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை சொன்னாலும் அபச்சாரம் தான். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தான் வேற வழி தோஷங்கள்லாம் இருக்கு. அப்ப என்ன தான் பண்ணலாம்? எங்க ஆச்சாரம் சுமாராக தான் இருக்கார், சுமாராக தான் எல்லாம் இருக்கார். சில பேர் ஆச்சாரம் பண்ணா இருக்காரு. எங்க ஆச்சாரம் சுமாராக தான் இருக்கார். என்ன பண்ணலாம்னா பேசாம தான் இருக்கும். ஒண்ணும் முடியாது. அப்போ ஒரு திருவிழா தான். ஏன்னா அவருக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவர் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நாம ஒண்ணு இல்லையே சுவாமி, அவர் அவ்வளவுதான் ஆச்சார சீரரா இல்லையேன்னா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம என்ன நினைக்க தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பெருமாள் பார்த்து இவருக்கு சிபாசு பண்ணக்கூடிய சக்தி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்மகிட்ட இருக்க அந்த சக்தி மோட்சத்துக்கு போகிறதுக்கு நான் சிபாசு யார்ட்ட கொடுத்துருக்காரு? ராமானுஜர் பார்த்து 24 சிம்மாசனம் ஏற்படுத்தி அந்த வம்சத்துல வந்தவருக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அந்த சக்தியை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒவ்வொரு ஆச்சார செய்யறா, அவர் நல்லா ஒழுங்கா படிச்சிருக்காரா, ஞானம் இருக்கா, அவர் என்ன இதுவா இருக்காரா அப்படின்னா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை பார்த்தா என்ன ஆகுன்னா, இவர் முதல்ல பார்த்த முதல் கதைக்கு தான் பண்ணும். நான் பார்த்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நானே தேர்ந்தெடுத்துட்டு போறேன்றதுனால அர்த்தமே தவிர மற்ற. ஏன்னா ஆச்சாரனை தேர்ந்தெடுத்து கொடுப்பது பகவான் தான். ஆச்சாரம் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது பகவான் தான் தவிர நாம தேர்ந்தெடுக்கிறது. எப்ப அவர் கொடுத்தாரோ அவர் கொடுத்த வஸ்து குற்றம் பார்க்க முடியுமா? அவர் கொடுத்த வச்சு குற்றம் சொல்ல முடியுமா? ஜிஎஸ் சுவாமி வந்தார், இதை வச்சுக்கோ இந்த பழத்தை கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பழம் உள்ளுக்குள்ள அழுகிற மாதிரி இருந்துச்சு. சாமி மீறி வாகனே இவளேது சொல்ல முடியுமா? அந்த அழுகின பழமே மகா பிரசம். அந்த வார்த்தை சொன்னதுக்கு அடையில எத்தனை பாவாரம் போடுறது தெரியல. இதுதான் பிரியத்துக்காக சொல்றேன். அதுவே மகா பிரசாதமா இருக்குன்னு தவிர அவ எத்தனை கொடுத்தா ஏது ஒண்ணு வேண்டாம். நமக்கு குழந்தை குழந்தை உள்ள குழந்தை இப்படி விளையாடிட்டே இருக்கு. பழத்தை கொடுத்தா அது வாயில நம்ம வாயில ஊட்டிட்டு இருக்கு. சாப்பிட மாட்டோமா? வாயில ஊட்டுறது கீழே விழுந்துட்டு கீழே மண்ணை ஒட்டிட்டு மறுபடியும் அந்த குழந்தை எடுத்துன்னு வருது வாயில போட்டுறது. சாப்பிடவும் மாட்டோமா? நிச்சயமா சாப்பிடுவோம். ஏன் சாப்பிடுவோம்னா ஐயோ குழந்தை ஓட்டுறது, ஐயோ மண் இருக்கான்னு எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். இந்த குழந்தை எத்தனை பாசத்தோட கொடுக்கறது, இத்தனை பாசம் அந்த நிலை ஆச்சாரத்தில் ஏற்படும்.
ஏற்பட்டதான் உண்மையான சிஷ்யன் அர்த்தம். ஏன்னா ஆச்சாரனுக்கு அந்த நிலை இல்லை. குழந்தை எந்த பாவத்தில் இருக்கோ அதே பாவம் தான் ஆச்சாரனுக்கு. எது சொல்ல வந்தேன்னா அத்தனை ஏன்னா இத்தனை பேர் மாறி போயிடா, சில பேர் இது மாதிரி இருக்கா சுவாமின்னா எத்தனை பண்ணாலும் பெருமாட்ட பிரார்த்திக்கிறோம். தவிர ஆச்சாரத்துல குற்றத்தை பார்க்கவே கூடாது, எந்த நிலையும் பார்க்கக்கூடாது, எந்த நிலையும் பார்க்கவே கூடாது. அதுதான் தெரியல. அப்ப சேர்த்து இல்லையா? அப்ப எதுக்காக சுவாமி இதுன்னு சொல்றேன்னா அவர் நமக்கு அம்பன் அரங்கருக்கும் ஆதிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டுறது அவர் தான். நம்ம கொண்டு போய் அந்த சேர்க்கிறா இல்லையா? எனக்கும் அரங்கருக்கும் சம்பந்தமே இல்லையே. அந்த சம்பந்தத்தை யார் காட்டுறாரு? சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்த ஞானம் எனக்கு இல்லை. நான் ஞாபகம் ஒவ்வொரு புதுசா சம்பந்தம் உருவாக்கு இல்லை. நான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சம்பந்தம் என்னைக்குமே உண்டு, என்னைக்குமே உண்டு. இன்னைக்கு புதுசா உருவாக்க போறதில்ல. பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தம் ஒன்றன்னோடு உறவில் நமக்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் என்னைக்கு உண்டு. ஆனா நம்முடைய ஞானத்துல என்னைக்கு பிறந்ததோ, என்னைக்கு பிறக்கலையோ, பிறக்காதப்பதான் அன்று நான் பிறந்தினேன், பிறந்து அந்த ஞானம் வந்துட்டான், பிறந்த பின் மறந்தினேன். இதுதான் அன்று நான் பிறந்தினேன்றத அந்த சம்பந்த ஞானம் எனக்கு வரல. சம்பந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிறந்த பின் மறந்தினேன். இந்த சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது யாரு? ஆச்சாரியன் தான். அதனால அந்த உக்காரத்துல ஆச்சாரியன் உண்டுன்னு தெரிவிக்கிறார். அகார உக்காரம் அகாரம் திருமந்திரத்துல அதான் பிரணவத்துல, அந்த பிரணவத்துல அகாரம் பகவான சொல்றது, மகாரம் ஜீவாத்மா சொல்றது, உக்காரம் பிராட்டியே சொல்றதுனால பிராட்டியே சொல்றது உள்ளுரை பொருளா ஆச்சாரியனையும் சொல்றதுன்னு சொல்லுவா. ஏன்னா பிராட்டி பண்ண காரியத்தை தான் ஆச்சாரம் மாட்டாங்க. பிராட்டியும் புருஷகாரம் தான் பண்றா, ஆச்சாரியும் புருஷகாரம் தான் பண்றா. இன்னும் கேட்டா பிராட்டியை காரணம் ஆச்சாரிய புருஷகாரத்துவம் தான் உயர்த்தி. பிராட்டியை கீழே இறக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக இவ பண்றது வேற அவ பண்றது. ஆனா இருந்தாலும் கடைசியில போறச்சு பிராட்டி திருவடி அடைஞ்சாலும் சொல்லலாம், ஆச்சாரம் திருவடி அடைஞ்சாலும் சொல்லலாம். அப்ப ஆச்சாரம் திருவடி அடைஞ்சாலும் சொல்றா. இப்ப ஆச்சாரம் திருவடி அடைஞ்சாலும் தெரிஞ்சதுன்னா அப்ப என்ன? ஆச்சாரனுக்கு அத்தனை பிராதானியம், அந்த பிராதானியம் கொடுக்குறாரு அதான் தெரியும். அப்ப இன்னும் செய்வேற்றம் ஆச்சாரம் சொல்லணும். இந்த சந்தானம் இருக்க முடியாது, அர்த்தத்தில் கொஞ்சம் இருக்க செய்யுது. அதற்குன்னு நான் சோற்றுக்கு ஆசை விடுக்கிறனோ அதே போல நீ நினைச்சுக்காதே. இதை தெரிவிக்கிறார். நீ அவன் சோத்துக்கு ஆசைப்பட்டான், பசி பசியா இருந்து ராஜகுமாரனுக்கு ஔஷத சேவை பண்ணணும், விஷம் முடிவு எடுக்கணும். அவன் சோத்து சாப்பிடல, சோத்துக்கு ஆசைப்பட்டான், எனக்கு சோறு இருந்தா போறோம் ஆசைப்பட்டு கேட்டுக்கான் இல்லையா? அதே போல பட்டரே நீரும் சோத்துக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய தாத்த கொடுன்னு கேட்டீரானா? அதுக்காக ஆசைப்படல. நல்லா பாத்துக்கோ. இந்த திருட்டாந்த சொன்னவொன்னே என்ன நம்ம கேட்போம்? ஓ அதே இப்ப இந்த ஔஷத சேவை பண்ணக்கூடிய பாம்பு முடிவை எடுக்கக்கூடிய அந்த 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 व्यक्ति கேட்டான் இல்லையா? என்ன கேட்டான்? அவர் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னா. ஆனா இவன் என்ன சொன்னா? எனக்கு 4 நாளா சாப்பிடவே இல்லை, சாதம் ஒருபடி சாதம் கொடுத்தா போறோம் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதே போல பராசரப்பட்டர் நஞ்சியட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை நீ கொடு அப்படின்னு பிரார்த்தித்தாரா? பிரார்த்திக்கல. ஏன்னா இந்த திருட்டாந்தத்தை பூர்ணமாக கொண்டு வைக்க முடியாது, பிரார்த்திக்கல. ஆனா பிரார்த்திக்காம இருக்கிறது கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா ஆச்சாரம் தான் எல்லா சொத்துக்காக கொடுத்துக்கார். கொடுத்தபடியால இவர் அதை வச்சு கொடுக்கல. எதுக்காக கொடுத்தாருன்னா அப்ப சிபார்சு பண்ணணும். இவர் சிபார்சு பண்ணாதான் மோட்சத்துக்கு போக முடியும், இல்லைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. ஆச்சாரிய சிபார்சு பண்ணலன்னா மோட்சமே கிடையாது, நிச்சயமா கிடையாது. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் தான் ரொம்ப முக்கியம். அந்த சம்பந்தம் பிறந்த பிறகு நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டா அந்த சம்பந்த ஞானம் மேலும் வலுப்படுறது. தெரிஞ்சுக்காம போனா ஏதோ அப்படி இருக்கு, அந்த நிலை இருக்கு. அதனால தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சின்றபடியால மோட்சம் கிடையாது. ஆனா சம்பந்தம் இருந்தா தான் மோட்சம். சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் இல்லை. அந்த சம்பந்தம் நாமத்தை பூர்ணமா தெரிகிறார். அதான் தெரிகிறார். அதுதான் கீதையில கண்ணன் தெரிகிறார். என்ன தெரிகிறார்னா காமம் உபபோக பலமாக ஏதாவத்தி நித்தாக 14வது அத்தியாயம் தெரிகிறார். அதாவது காமத்தை அனுபவித்து ஆசை கொண்டவர்களா. ஏன்னா சில ஆச்சார புருஷன் என்ன பண்றாருன்னா அவனும் உத்தியோகத்துக்கு வரா, அவரும் ஆசைப்படுறா, அவரும் எதுக்கு பண்றா. இப்ப நாமும் பண்றோம் இல்லையா? இப்ப அபாரம் பண்றா நானும் பண்ண சமைக்கிற வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசமே இல்லைன்னா அது தெரிகிறார். ஆனா ஆச்சார புருஷர்கள் அப்படியல்ல. அவர்கள் கிரமம் என்னன்னா கிரமப்படிதான் பண்ணார். யார் ஒருத்தன் நல்லா கட்டுக்கணும், யார் ஒருத்தன் பிரகிருதியின் சபாவம் தெரிஞ்சு கொண்டுக்கானோ அவனுக்கு சாப்பிடவான இதென்றால் உயிர் வாழ்ந்து ஆகணுன்றதுக்காக. என்ன பாருங்க, இந்த பிரகிருதி இது படுத்துதான் போறது. ஆனா நான் இங்கிருந்து கிளம்பி போகணும். கிளம்பி போகணும், எங்க சரீரத்தை பாதுகாத்தாகணும். சரீரத்தை வேண்டாம்னு சரீரம் ஆப்ஜம் கூட சரீரம் தர்மசாதனம் சொல்லிது. இந்த சரீரம் தர்மசாதனம் பண்றதுக்கு தான் சரீரம் தவிர நான் என்னாலும் அனுபவிச்சுக்கிறதுக்கோ மற்றவாறு அனுபவத்தை கொடுக்கறதுக்கோ இந்த சரீரம். இந்த சரீரம் தர்மசாதனத்துக்காக ஆப்ஜம் கூட சர்மசாதனம் சரீரம் அதுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கிறது இந்த சரீர தர்மசாதனத்துக்காக இருக்கச்சே இதுக்கு எதுக்காகனா வரணும் சுவாமி. அப்ப என்ன பண்ணா இந்த சரீரம் நன்னா இருந்து கைங்கரியம் பண்ணதுக்காக சாப்பிடுவான்.
அதுக்காக உஜ்ஜீவனத்துக்காக சாப்பிட தவிர உயிர் வாழ்ந்துருக்காங்க தவிர அதனால போகமே தவிர அப்படித்தான் இருந்தானோ என்பதற்காக இவன் சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றான். நாமெல்லாம் சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றோம். ஆச்சாரம் அப்படி இல்லை, தான் சாப்பிட்றதுக்காக சாப்பிடல, சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு அவளுக்கு உபதேசம் பண்ண முடியும், அதெல்லாம் சாப்பிட்றான். அப்ப இதுதான் போகணும் என்பதற்காக இவ்வளவுதான் வச்சாங்க. அது என்ன வித்தியாசம்னா என்ன பார்த்துக்கோ, அதாவது உயிர் வாழ்ந்துதான் ஆகணும், அதுதான் லோகம். உயிர் வாழ்ந்துதான் ஆகணும், அதுதான் லோகம். அப்படித்தான் இருந்தாகணும் என்பதற்காக சாப்பிடுகிறான். இவனும் சாப்பிட்றான், இதுவே லோகம் என்பதற்காக. என்ன வச்சுக்கோ, அவன் சாப்பிட்றான் இதுக்காக, ஆச்சாரம் சாப்பிட்றது உயிர் வாழ்ந்தாகணும், உபதேசம் பண்ணித்தாகணும், அதனால சாப்பிட்றான். ஆனா இந்த சிஷ்யர் மற்றவெல்லாம் சாப்பிடல, இவன் இதுக்காக சாப்பிட்றான், இதுதான் லோகம், சாப்பிட்றதே லோகம். மற்ற சில பேர்னா மத்தியானம் சாப்பிடுவார், சாப்பிட்டோன்னே அப்பயே கேட்டுவார் சாயங்காலம் என்ன பண்ண போறேன்னு கேட்போம். என்ன முடிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்காதுன்னா அடுத்தது பார்க்க வேண்டாம், அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டாம், என்னென்னு தெரிஞ்சு வச்சுன்னா தான் நல்லது. அடுத்தது நாளைக்கு என்ன பண்ண போறேன், இதெல்லாம் இந்த வயசு இதெல்லாம் பேசுவாங்க. பெருமாள் அந்த திவ்யதேசத்துல என்ன பண்ணார், அந்த திருவிழா என்ன பண்ணார், இந்த உற்சவத்தில் என்ன இருந்தது, அதை பத்தி பேச்சே கிடையாது. இவர் திவ்யதேசம் போயிட்டு வந்தா எதோ தெரியாதமா போயிட்டு இருந்தா கூட அதை பத்தி இவரு பிரசங்கம் பேசவும் மாட்டார். இது நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த கறி நல்லா இருக்குமே, அந்த ஊர் கறி நல்லா இருக்குமே, இத்தி பேசிக்கிறா இல்லையா, அதை தான். அப்ப எனக்கு இவன் லோகம்ன்றதுக்காக சாப்பிடறானே தவிர இவன் அப்ப ஆச்சாரம் சாப்பிட்றான், இதுதான் லோகன்றதுக்காக. ஆனா இவன் சாப்பிட்றான், இதுவே லோகம். என்ன வச்சுக்கோ, இதுதான் லோகன்றதுக்காக ஆச்சாரம், இதுவே லோகம். இதுதான் வித்தியாசம். என்ன வச்சுக்கோ, அப்ப நாம சாப்பிட்றதுக்கும் ஆச்சாரம் சாப்பிட்றதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஆச்சாரம் இதுவே லோகம், அவங்க இதுதான் லோகம்ன்ற இல்லையா. அப்ப இதுவே உலகன்றதற்காக சாப்பிடுறோம், இதுதானே லோகன்றதுக்காக சாப்பாடுகிறார், அவர்தான் வித்தியாசம். அப்ப சக்கரத்தை ஞாத்வாபி பிரகிருதியால் இவர்களை அன்னபானாதிகள் புருஷார்த்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆச்சாரம் எல்லாம் வாசனையாரே இந்த பிரகிருதியை தந்தாச்சு, இதை கைவிட்டு போகணுன்றதுக்காக பண்ணித்தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம ஏதோ கர்மத்தை தான் வந்திருக்கோம், வந்த கர்மத்தை தொலைச்சுதான் ஆகணும், அந்த வாசனையால வந்திருக்கோம், தொலைக்கிறதுக்காக சாப்பிட்றத தவிர இவெல்லாம் அப்படி இல்லை. இவ எதுக்கு நன்ன அனுபவிக்கணும், அன்னபானாதி அனுபவித்துக்காகவே அதுக்காகவே இருக்கிறாள். இதுதான் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்க முடியும். அதனால நான் நீ பண்ணக்கூடிய நீ கொடுத்து சொத்து கொடுத்தபடியாலே இந்த மோட்சம் கிடைச்சிருமா, இந்த நிலை சிவாஸ் கிடைக்குமான்னு நினைக்காது, ஆச்சாரிய அபிமானத்தை கிடைக்க வந்து தெரிவிக்கிறார். இது 100 ஆச்சரியமா வார்த்தை, அதாவது 175 வார்த்தை. அடுத்து 176 வார்த்தை. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. 176 வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. நஞ்சியர் மடத்திலே பட்டருடைய மூத்த பெண் பிள்ளை காஞ்சேரி சருகுண்டோ என்று கேட்டு வர, அப்போது முன்வாயில சிலவற்றை பார்த்து காணாமையாலே இல்லை என்று பெண்ணையும் பார்த்தவாறே ஒரு தளத்திலே கண்டு தம்முடைய மடியிலே இட்டுக்கொண்டு எழுந்தவாறே, இத்தை ஒருவர் கையில் விடவாகாதோ, நீர் கொண்டு எழுந்தவ வேணுமோ என்று பட்டர் அருளி செய்ய, அப்போது இல்லை என்று விட்ட மகாபாபிக்கு ஆளித்திருக்கவன் வேணுமோ என்று அருளி செய்தார். இத்தால் ஆச்சாரிய புத்திர பௌத்திராதிகளும் ஆச்சாரியவத் அனுபவத்தனியர் என்று கருத்து. உண்மையான வார்த்தை, இந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அதாவது காஞ்சேரி சருகு இருக்கான்னு கேட்டு வந்தார். சருகு சருகுனா யஜ்ஞ மண்டலத்துக்கு சருகு இருக்குல்ல, அது சருகு இருக்கான்னு கேட்டுக்கார். எங்க நேராக பட்டர் எடுத்து திருக்குமாரத்தி, பட்டருக்கு திருக்குமாரத்தின்னா அவர் சம்சாரி தான். அவர் சம்சாரி என்ன, அவர் கல்யாணம் ஆகி கிரகஸ்தர் தான். கிரகஸ்தர் ஆனபடியாலே அவர் திருக்குமாரத்தி இன்னைக்கும் பட்டர் வம்சத்தான் இருக்கா. அதான் இன்னைக்கும் அந்த ஸ்ரீரங்கத்தை பூர்ணமான கைங்கிரம் தமிழன கட்டியம் செய்கிறது மற்றும் எல்லா கைங்கிலும் பட்டருடைய திருவம்சத்தான் தான். அதுல திருக்குமாரத்தி கேட்கிறார், நஞ்சியத்தை வந்தா கேட்கிறா, காஞ்சேரி சருகு இருக்கான்னு கேட்டு வந்தார். தகப்பனார் கேட்டார் சொல்லி பட்டதாரு நஞ்சியத்தை கேட்கிறார். நஞ்சியர் சிஷ்யர் பார்த்தோம், நஞ்சியர் சிஷ்யர் பராசர பட்டர் ஆச்சாரியன் நஞ்சியத்தை கேட்கிறார். கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார், முன்னாடி பார்த்தார், முன்னாடி இருந்தெல்லாம் பார்த்தோம், எங்கேயுமே காணும், இல்லையேமா எதுவுமே கிடைக்கலையே, எங்கேயுமே கிடைக்கலையே சொன்னார். அவர் போன உடனே அப்படி பிறகு ஒரு அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கச்சு வெளியில ஒரு பானையில ஒரு மடியில ஒரு கட்டி இருந்தது. நஞ்சியர் பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த சருகை எடுத்துட்டு நேரா தன் மடியில கட்டிட்டு நேரா ஆச்சாரிய திருமலைக்கு போனார். முதல்ல பார்த்தார், பட்டருடைய பெண்ணு தான் அனுப்பிச்சிருக்கார். பெண்ணை பார்த்துட்டு எங்கெங்க சுற்றி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னார். இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுனேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு பானையில் இருக்குன்னு தெரிஞ்சவனா எடுத்துட்டார், தன் மடியில கட்டினார். நேராக பட்டருடைய திருமாலை கொடுக்க கொடுக்க போனார்.
அப்ப பட்ட பராசரப்பட்ட கேட்க, ஜியா இதை எடுத்து நீயே வரணுமான்னு கேட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எடுத்துட்டு நீதான் வரணுமா, எதுக்காக யாராவது அனுப்பிச்சிருக்கப்படாதா, எதற்காக நீயா வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். அந்த இடத்த அவரு சொல்ல வார்த்தை, அதாவது 176வது 100 ஒரே விஷயம் 176 சருவுண்டோ என்று கேட்டு வர, அப்போது முன்வாழ்வில் சிலவற்றை பார்த்து காணாமையாலே இல்லை என்று பின்னையும் பார்த்தவாறே ஒரு களத்திலே கண்டு தம்முடைய மடியிலே இட்டுக் கொண்டு எழுந்தவாறே இத்தை ஒருவர் கையில் வரவிடலாகதோ நீர் கொண்டு எழுந்தர வேண்டும் என்று பட்டர் அருளி செய்ய, நீர் தான் கொண்டு வரணுமா, ஐயா நீயே கொண்டு வரணுமா, யார்கிட்ட கொடுத்துருக்கலாமே, எதுக்காக நீ கொண்டு வந்த அப்படின்னார். அப்ப சொல்றாரு, அப்போது இல்லை என்று விட்ட மகாபாவிக்கு இல்லை என்று விட்ட மகாபாவிக்கு ஆளிட்டு இருக்கவும் வேணுமோ என்று அருளி செய்தார். இல்லைன்னு இந்த பாவிதான் சொன்னேன், இதான் நானே தான் ஆயிடுங்க பாட்டில் இல்லைன்னு இந்த மகாபாவி தான் சொன்னேன். இப்ப இல்லைன்னு சொன்ன யார் இந்த வாய்ப்பு சொல்லிட்டு, அப்ப நான் தானே கொண்டு வரணும், மற்றவா சொல்லணுமா, மகாபாவி ஆகிட்டேனே அதான் தெரியும். இல்லை என்று சொன்ன மகாபாவிக்கு ஆளிட்ட இருக்கணும் அஜாவுடைய குமாரத்து இல்லைன்னு சொன்னவனே மகாபாவனையா, அதற்கு மேல அவர் கேட்டும்போது இல்லைன்னு சொன்ன இல்லையா, அதன் பிறகு உஜ்ஜீனமே கிடையாது, நான் கொண்டு வந்து கொடுக்கணும் வச்சுக்க, எனக்கு ஜீவனமே உஜ்ஜீனமே இல்லையா, அதற்காகத்தான் நாமே எடுத்து வந்தோம். ஆகா இத்தால என்ன தெரியறது, சுவாமி ஆச்சாரியன் வந்து கேட்கல, நல்லா ஞாபகம் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை நாள் பார்த்துட்டு ஆச்சார விஷயம் பார்த்துக்கோம். இப்ப ஆச்சாரம் வந்து கேட்கல, ஆச்சாருடைய புத்திரி குழந்தை வந்து கேட்டுக்கா, அந்த வந்து கேட்டுக்கா இல்லை, நிஜமா பார்த்தாரு இல்லை, அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சிருச்சேன்னு சொல்லி நேரம் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஆச்சா கொடுத்து அமைச்சிருக்கலாம். அவரை வேற கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் என்ன சொன்னார், நீரையே வந்து வேற கொடுத்துருக்கப்படாதான்னு, இல்லைன்னு இந்த மகாபாவி தான் சொன்னேன், அதனால நான் தான் கொண்டு கொடுக்கணும், கொடுக்கலன்னா உஜ்ஜீவனமே இல்லைன்னு. இந்த இடத்துல வந்து கேட்டது ஆச்சாரன் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வந்து கேட்டது ஆச்சாரங்க, ஆச்சாரிய திருக்குமாரத்து அவதான் கேட்கிறார். அப்ப திருக்குமாரத்து கேட்டாலும் ஆச்சாரம் இல்லைன்னு வந்துருக்கு, ஆச்சாரம் நேரடியாக கேட்கறாளா இல்லையா, குமாரத்து தான் கேட்டுக்கா, அப்ப குமாரத்து கேட்டா இல்லைன்னு வந்துருக்கு. அப்படி இருக்க அவர் கேட்டு இல்லைன்னு அது உண்மையா இல்லை, அவர் பார்க்கல, பார்த்துட்டு அவரை பார்க்கல, அப்புறம் கிடைச்சிட்டு கிடைச்சவன கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன சொல்லி நான் மகாபாவி ஆகிட்டு நானே கொண்டு கொடுக்கணும், எனக்கு உஜ்ஜீவன கிடையாது வார்த்தை சொல்லலாமான்னா ஆச்சரியமா ஒரு பாட்டு எடுக்கிறார். தேமருவு பொறி ஆச்சரியமான பாசனம், திருநெடுந்தாண்டு வரக்கூடிய பாசனம். இந்த பாசனம் ரொம்ப முக்கியமான பாசனம். தேமருவு மழு பொறியிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடைத்து ஒரு கடையும் நீயும் பூமருவி இனிந்தமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை. ஆச்சரியம், இது மட்டும்தான் நமக்கு வேலை, மேற்கொண்டு பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். அருகால சிறுவண்டே தொழுதேன், அதாவது இத்தால் ஆச்சாவுடைய புத்திரன் பௌத்திராதிகளை நினைக்க கடவதுன்னு. ஆச்சாவுடைய புத்திரன், அவர் தர்மபத்னி, பௌத்திராதிகள் எல்லாருமே ஆச்சாரனுக்குண்டான மதிப்பு என்னவோ அதே மதிப்பை கொடுக்க கடவன். இப்ப என்ன பார்த்தோம், ஆச்சாவுடைய பிள்ளையே அடியனுக்கு தகப்பனார்னு சொன்னேன். இப்ப ஆச்சாவுடைய பொண்ணுதான் வந்திருக்கா, திருக்குமாரத்து வந்திருக்கா. திருக்குமாரத்து வந்தா கூட இவர் ஆச்சாரியனே வந்த ஒரு பாவத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணார், நான் சகா பாவி ஆயிட்டேன், கொடுக்காம போயிட்டேன், இங்க கொடுக்காம போயிட்டா என்னுடைய உஜ்ஜீவனம் தரப்பட்டு போயிருக்கேன். ஜீவனம் இல்ல, ஜீவனா சரீரத்துக்கு, உஜ்ஜீவனம்னா ஆத்மாவுக்கு. அதுதான் ஜீவனாம்சம், உஜ்ஜீவனாம்சம் சொல்றதில்லை, ஜீவனாம்சம்ன்றது சரீரத்துக்கு. நாம இங்க இருக்க பரியந்தம் போயிட்டோம்னா வேற யாரும் எடுத்துக்க போற, அது வேற விஷயம். ஆனா உஜ்ஜீவனன்றது ஆத்மாவுக்கு, ஆத்ம உஜ்ஜீவனம் இருக்கு இல்லையா, ஆத்ம உஜ்ஜீவனம் என்ன, ஆச்சாரம் பூர்ணமா கைஞ்சிடணும். அப்ப என்ன அர்த்தம்னா ஆழ்வார் வண்ட தூதர் தேமருவு பொறியிடத்து மலர்ந்த போதை திருநெடுந்தாண்ட பாசனம் இது. தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை, ஆச்சரியமான பாசம். எத்தனை பிரபந்தம் இருந்தாலும் திருநெடுந்தாண்ட ஒரு தனித்தட்டு. இன்னைக்கு அனத்தைய உற்சவம், ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னா அதுக்கு பிரதான காரணம் எதுன்னா இந்த திருநெடுந்தாண்டம். எத்தனை சேர்த்தனம் அந்த திருநெடுந்தாண்டத்துல முதல் 3 பாசுரத்தை சேவிச்சோம்னா சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பூர்ணமான சாராம்சம் அந்த முதல் 3 பாசுரத்திலே இருக்கு. மின்னுருவாய் பாருருவி, இந்த பாட்டுக்கெல்லாம் ஆச்சரியமான பாசுரங்கள். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா ஒரு தடவையா கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்காக சொல்லிட்டு என்ன 1070, 60 என்னது கேட்கறது, அங்க போய் கேட்டுக்கலாம். கேட்கணும்னு ஆட்சி இருந்தாலும் அதே அங்கேயும் போய் அனுபவிக்காங்க. ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தா இல்லையா, அங்க போய் கைங்க இருந்தாலும்னா இங்க கேட்கறதா அங்க போய் கேட்கலாம், சொல்றதா அங்க போய், இந்த கைங்கிற அங்க உண்டு, அங்கேயும் இதே கைங்கிற உண்டு, இல்லாமல் இல்லை. ஏன்னா அங்க அனுபவம் தான் நமக்கு தேவை, கிடையாது. எது சொல்லுவாங்க அதை தெரிவிக்கிறார். வண்ட தூதனுக்கிறார் ஆழ்வார், வண்ட தூதனுக்கிறார்.
வந்து நல்லா புறப்பட்டு பெருமாள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணோம், பேசி ஆழ்வாரையும் பகவானையும் சேர்த்து வைக்கணும். ஆழ்வாரையும் பகவானையும் சேர்க்கணும். அருகால சிறுவண்டே தொழுதே உன்னை சேவிக்கிறேன் அருகால சிறுவண்டே தொழுதே வண்டு என்ன பண்ணா சேப்பாறை பட்சிகள் வண்டுகள் நம்முடைய சம்பிரதாயத்தை ஆச்சாரிய ஸ்தானம். வண்டுகள்லாம் ஆச்சாரம் சேப்பாறை பட்சிகளாக்கி ஞானகமங்கள் சிறகன்னு வண்டுக்கு 2 சிறகு இருக்கு இல்லையா, அந்த 2 சிறகுதான் ஞானம் அனுஷ்டானம். இதுதான் மனோலமணி ஞானம் அனுஷ்டானவே நன்னாகவே உடையனான குருவேட இந்த கால் தெரிகிறது. அப்ப ஞானம் அனுஷ்டான 2 சிறகால பறக்கிறது. என்ன பண்றது, இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவும் சேவிக்கிறது. அந்த திருவன் வண்டு வைகள் திருவன் வண்டூர் வைகுமி ராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செட்டுமன்ன. ஏன் ஆழ்வார் அஞ்சிரை மடனாக ஆசிரியர் அருளாத நீரருவி அவராவி துவராமுன் அவிரால் புற்கடவி அவர் வீதி ஒரு நாள். இன்னைக்கு இந்த உற்சவம் நடக்கிறதுனா பெருமாள் அங்க நேரம் நம்மாழ்வார் வீதியாக போவார். எடுத்தவர் மற்ற எந்த சேவையும் அங்க போக மாட்டார். அப்ப அந்த மண்பாவோட சன்னதிக்கு போய் அங்க பங்களாதாரத்தை பட்டு போறாருன்னா அந்த பாடுதான் அருளாத நீரருவி அவராவி துவராமுன் அருளாவி புற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி அம்மானை கண்டக்கால் என்று சொல்லி அருள் ஆழி வரிவண்டே. அங்கேயே வந்து தூது ஆதி வரிவண்டே யாமியம் கிடைத்தவன். அப்ப இங்க வந்து தூது அனுப்புறாரு. இது பராங்குச நாயகி பரகா நாயகி இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த பராங்குச பரகா நாயகி என்ன பண்றாரு, தூது அனுப்பிட்டார். தூது அனுப்பி வந்து கிளம்பிட்டு வந்து கலந்துன்னு அருகால சிறுவண்டேன்னு அருகால சிறுவண்டேன்னு வியாக்கியாட்ட கேட்டுண்டா ஏன் 6 காலுக்கு விசேஷம் கொடுக்குறாரு. வந்து போயிட்டு சொல்லலாம் இல்லையா, ஏன் 6 காலுக்கு விசேஷம் கொடுக்குறாரு. இல்லை இல்லை உடனே வியாக்கியாட்ட கேட்டுனார். 2 காலம் தான் சுமாராக நடக்கும், 4 காலம் தான் கொஞ்சம் ஃபாஸ்டாக நடக்கும், இன்னும் 6 காலம் தான் இன்னும் ஃபாஸ்டாக நடக்கும்ல. அப்போ வந்து 2 காலம் நமக்கு 4 காலம்னு வச்சுக்கேன், 2 காலையே நடக்க முடியல. 4 காலம் தான் 2 காலையே நடத்த தெரியல, இன்னும் 4 காலம் தான் எங்கே எப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் வண்டுக்கு அந்த நடத்த இருக்கு இல்லையா, 2 காலம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் விரைவாக நடக்கும், 4 காலம் தான் இன்னும் விரைவாக நடக்கும், 6 காலம் தான் இன்னும் அதிவேகமாக நடக்கும்னு சொன்னார். திருச்சிட்டாரு வியாக்கியாத்தா. வண்டு பறந்து போகிறதா நடந்து போகிறதா கேட்டார். பறந்துட்டே போகும். ஏன் சுவாமி இவருக்கு அருகால திருவண்டேன்னு காலை கொண்டாடுறாரு. என்ன கொண்டாடணும், ரக்கையை பட்சியுடைய இருக்கணும், பட்சியுடைய ரக்கையை தானே கொண்டாடணும். இவர் ஏன் அருகாலத்திட்ட காலை கொண்டாடுறா, அந்த 6 காலுக்கு என்ன அர்த்தம் தானே பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 6 காலுக்கு என்னத்தை பார்த்தோம், ஆச்சாரியன் திருவடி 2. ஆச்சாரன் திருடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவேன்னு இருக்கிறார் தெரிவிக்கிறார். இந்த சென்னிக்கு மலர்ந்த புகை நன்னும் திருவடையும் நானிலத்தில் எவ்வுயிருக்கும் ஒன்றும் குறைவில்லை. இது பிள்ளையுறங்க வாழ்ந்தார்கள் சீசுக்தி. நன்னும் திருவடையும் நானிலத்தில் எவ்வுயிருக்கும் ஒன்றும் குறைவில்லை போதினம் குண்டவெடுத்தார் ராமானுஜர் பிடித்தாரை பற்றிருக்கிறார். இது இயல்பாற்றவர்கள். அது கடைசியில் என் சென்னிக்கு மலர்ந்து பூவேன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாருடைய திருவடி மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அவன் திருவடி என்னுடைய படுத்து அந்த திருவடி படத்துக்காக ஆச்சார திருவடி படத்துக்காக ஒரு 2 காலம் வச்சார். ஆனா திருவடி மேல பட்டுத்தோணும் இன்னும் நிறைய இடம் காலியா இருக்கு. திருமுடியில சிஷ்யனுடைய திருமுடியில இடம் நிறைய காலியா இருக்கு. கூட என்ன பண்ணார், தன்னுடைய தர்மபத்தினி அம்மங்கார் ஆச்சாருடைய தர்மபத்தினி இருக்காளே அவருடைய திருவடி கொண்டு வச்சார். அப்ப 4 திருவடி ஆச்சு. 4 திருவடி என்ன பாதி இடம் தான் இன்னும் பூர்த்தி ஆகல, தலை பூர்த்தி ஆகல. இன்னும் 2 திருவடி சுவாமி என்ன பார்த்தார், அவருடைய புத்திரன் ஆச்சாருடைய புத்திரன் அந்த திருவியை முடிஞ்சு வச்சார். அப்ப என்னாச்சு, ஆச்சார 2 திருவடி, தர்மபத்தினியோட 2 திருவடி, அவருடைய திருக்குமார 2 திருவடி, 6 திருவடி இல்லையா. அந்த 6 திருவடியைத்தான் அருகால திருவண்டே தொழுதேன் உண்மை. அந்த அருகால திருவண்டே தொழுதேன் என்னன்னா அந்த திருவண்டை தொழுகிறார். அப்ப இத்தனை மதத்துக்கு என்ன காரணம், பட்சி போய் பேசி இந்த பெருமாட்டை சேர்த்து வைக்கணுமோ, சேர்த்து வைக்கணும்னு அந்த ஆச்சாருடைய உத்தேசம் என்ன உத்தேசம், ஆச்சாரின் திருக்குமாரத்தையும் உத்தேசம், ஆச்சாருடைய திருக்குமாரனும் உத்தேசம், ஆச்சாருடைய தர்மபத்தியும் உத்தேசம், ஆச்சாரம் உத்தேசம். இதெல்லாம் என்ன, ஏன் இந்த மாதிரி உத்தேசம் சொல்றாங்கன்னா சரீர சம்பந்த சரீரத்தை தான் பாரணம் பார்த்துக்கணும். நல்லா வச்சுக்கோ. ஆச்சாரோட ஆத்மாவை பார்க்க முடியாது. நாம யார் ஆத்மா பார்க்கறதுக்கு, அவர் தான் நம்ம ஆத்மா பார்க்கணும். அப்ப நம்ம சரீரத்தை அவர் பார்க்க முடியாது, நம்ம ஆத்மாவை பார்க்கணும். ஆனா அவர் சரீரத்தை தான் அவர் சரீரம் நல்லா ரட்சிக்கப்படணும், சரீரம் ரட்சிக்கணும். ஆச்சாரம் இருந்துட்டாருல சரீரத்துக்கு ஒரு நோவு வராது, ஒரு குறை வராது பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு மோட்சம் கிடைச்சிருமா. பின்பழகாம் பெருமாள் அதான் பண்ணார். பின்பழகாம் இத்தனை நம்ம பண்றதே என்னன்னா வார்த்தாமல் அவர் பண்ண எது பண்ணார்னா நஞ்சையுடைய திருமேனிக்கு என் வருதோ திருமேனி அழகத்தான் பூர்ணமா மங்களாதாரம் பண்ணிட்டு தான் தவிர மற்ற கைங்கிற ஒரு பண்ண மாதிரி தெரியலையே. நீ எதுக்கு இருக்கிற இப்பதான் பார்ப்போம் அந்த வார்த்தையை
ஸ்ரீரங்க வாசத்துக்காக இருக்கியா, இல்ல நம்பரவா சேவைக்காக இருக்கியா, இல்ல நம்பில காலட்சேப கோஷ்டிக்காக இருக்கியா, இல்ல இத்தனையும் கேட்டு ஒண்ணுமில்ல ஆச்சாரிய கைங்கற்காக சொன்ன பண்ணுவோம். அப்ப ஆச்சாரிய திருமேனியை பூர்ணமா பார்க்கணும். அப்ப திருமேனி சம்பந்தப்படுத்திய தர்மபத்தினி, திருமேனி சம்பந்தப்படுத்திய அந்த திருக்குமாரர், அவ 3 பேரும் சேர்த்து 6 கால். அந்த 6 காலத்தான் அறுகால திருவண்டே தொழுதே நின்றனர். அப்ப 6 கால் இருந்தால் தான் தலம் முழுவதும் தரிக்கலாம். தலம் முழுவதும் தரித்தாத்தான் என்ன ஆகுன்னா அர்த்தம் என்னன்னா ஆச்சாரன் திருவிழி, ஆச்சார தர்மபத்திரி திருவிழி, ஆச்சார திருப்பாளி, இது 3 6 திருவிழி சேர்த்தாச்சுன்னா பூர்ணமான ஆச்சாரத்துக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம வித்துட்டோம் இருக்கும். அதைத்தான் இங்க அறுகால திருவண்டு தொழுதே உன்னை திருவிழர் 176வது வார்த்தை. இந்த வார்த்தை என்னது நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆச்சாரியன் மட்டும் உத்தேசம் அல்ல, ஆச்சாரிய திருமாளியில் இருக்கக்கூடிய அத்தனுடைய சம்பந்தம் உடையவர்களும் உத்தேசம் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம என்ன நினைப்போம், ஒண்ணு வேண்டாம், கல்யாணம் ஆயிடுச்சுனாலே பொண்ணாத்துக்கார பொண்ணுக்கு மாமியார் மாமனார் இருப்பா, பொண்ணுக்கு அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருப்பா, மாமனார் இருப்பா எல்லாரும் இருப்பா இல்லையா. அந்த பக்கம் பொண்ணு பக்கம் புள்ள பக்கம் இருப்பா. அப்ப பொண்ணு பக்கம் இருக்கக்கூடியவர்கள்லாம் புள்ள பக்கம் என்ன பண்ணுவோம், தனக்கு பந்துன்னு பார்க்கணும். பார்க்கலன்னா பிரயோஜனம் இல்லை, பார்த்தாகணும். அது மாதிரி புள்ள பக்கம் இருக்கிற என்ன பண்ணுவோம், பொன் பக்கம் இருக்கிற இப்ப தனக்கு பந்து பார்க்கணும். ஒண்ணுமில்லாத இந்த சரீர சம்பந்தத்துக்கே இது இருக்கு, பார்க்கணும். எங்காத்த நீங்க விட்டுட்டு உங்காத்து மாற பத்தி பார்த்துட்டு அநேகம் இந்த சண்டை வந்து அநேகமா எனக்கு வந்துருயா. உங்காத்து மனுஷா பத்தி பார்த்துட்டேன், எங்காத்து மனுஷன் விட்டுட்டே இருக்கிறனா இங்க அப்படி இல்லை. இங்க எங்காத்து உங்க ஆச்சாரியன் தான், மற்றது கிடையாது. அந்த ஆச்சாரிய சொந்தம் என்ன, அவருடைய சரீர சம்பந்தம் என்னென்ன இருக்கோ பிரதானமா அவருடைய தர்மபத்தினி, பிரதான அவருடைய திருக்குமாரன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதைத்தான் திருமங்கியார் அறுகால திருவண்டே தொழுதேன் உன்னை வந்த தொழுவார் வண்ட. அது மாதிரி வளர்த்ததால் பயன் பெற்றேன் வருகவன்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே கிளியை கைகூப்புறார். இதெல்லாம் திருநெடுந்தார் வரக்கூடிய பாருங்க. இப்படிப்பட்ட ஆச்சரியமான வார்த்தை 176வது வார்த்தை. அதற்கு மேலே 177வது வார்த்தை பூரகுலோத்தமாக இருக்கும் கிராமத்தில் நடக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன என்பது அடுத்து வழியாகப்படுதான்.